முதலில் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். ரெண்டாவது, பொதுவா சொல்லுவாங்க, என்னைக்குமே மக்கள் இல்லை அப்படின்னா எந்த விஷயமும் பெருசா யோசிக்க முடியாது. ஸோ ஆனா நீங்க ஒவ்வொரு வாரமும் இங்க எங்களுடைய லூகி சென்னை சொன்னாங்க, லாஸ்ட் மேல ஆரம்பிச்சோம் இந்த ஜூம் மீட்டிங். பட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு பேராதரவு கொடுத்து இன்னைக்கு ஜூம் அப்படிங்கிற விஷயத்த பெரிய லெவல்ல பிரபலப்படுத்தின உதவிய உங்க அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆன் தட் நோட் ஐ எம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் அப்படியே பத்தி சொல்லணும் அப்படின்னா 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் கரெக்டா 1.25 மணி நேரம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன Q&A செஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தேவைப்பட்டதுன்னா தயவு செய்து திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா தயவு செய்து கடைசியில கேளுங்க. ஏன்னா சாட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நான் டிசேபிள் பண்ண போறது கிடையாது. பட் சாட் பாக்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஏன்னா தனியா Q&A செஷனே ஒரு 15-20 நிமிஷம் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமா கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆசைப்படுறேன். திரு எஸ் சௌரேஷ் குமார். அழகா இருந்தது அவருடைய பேரே பாத்தீங்கன்னா. நான் தான் டவுட், என்னடா என்ன இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது சுரேஷ் குமார் நான் சௌரேஷ் குமார்னு பண்ணிட்டேன்னா, ஏன்னா எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான் அப்புறம் யோசிச்சேன், என்னுடைய பிரசிடென்ட் கிட்ட கேட்டேன், சரவணன் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கேன். இல்ல வைத்தி, அவர் சௌரேஷ் குமார் தான் வச்சிருக்காரு அப்படின்னாரு. உண்மையில ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட் செகண்ட் திங் என்னன்னா, he belongs to பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி நம்ம வேற மாதிரி யோசிக்க முடியாது. பட் இருந்தாலும் பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்கேருந்து பல டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் ரகோத்தமன் சார்லாம் ஒன் ஆஃப் த ஜுவல் கிரவுன் ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் ஃப்ரம் த சேம் பிளேஸ் பாண்டிச்சேரி. அண்ட் அவர் he has completed his MBA. பொதுவா இன்னைக்கு எல்லாருமே அந்த MBA அப்படிங்கிற விஷயம் அந்த காலத்துல ரொம்ப பெருசா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதை ஒரு பெரிய லெவல்ல யூட்டிலைஸ் பண்ணி பல பேர் தன்னுடைய பிசினஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ he has completed his MBA from பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அதை தவிர என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, he has finished his portfolio management diploma in portfolio management from பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஏன்னா இன்னைக்கு ஐ திங்க் லாஸ்ட் மீட்டிங்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மீட்டிங் ஐ வாஸ் கிவிங் த பிரசன்டேஷன். அதுல ஒரு பாயிண்ட் சொன்னேன், இன்னைக்கு நீங்க பினான்சியல் சூப்பர் மார்க்கெட்டா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த போர்ட்போலியோ அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தைகள். ஸோ அதை படிச்சிருக்காரு அப்படிமே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தவிர அதாவது அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி என்ன அப்படின்னா, பினான்சியல் பிளானிங் ஃப்ரம் CII லண்டன். அதாவது CII லண்டன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஜோக். ஏன்னா அங்கெல்லாம் கிளியர் பண்றது அவ்வளவு விஷயம் கிடையாது. ஸோ he has done it. Hats off to you sir. And apart from that என்ன அப்படின்னா, அசோசியேட் டிகிரி இன் இன்சூரன்ஸ் ஃப்ரம் மும்பைல இருந்து முடிச்சிருக்காரு. அபார்ட் ஃப்ரம் தட் none other than அதாவது he is LIC வெல்லூர் பிரான்ச்சோடைய ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மிங். ஏன்னா SBA எல்லாருக்கும் தெரியும், சீனியர் பிசினஸ் அசோசியேட் அப்படின்ட்டு. ஏன்னா அது எல்லாருக்கும் கொடுத்துட முடியல. பட் இருந்தாலும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில இருந்து SBAங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேட்டகரி. ஸோ SBA இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 23 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காரு. ஸோ ஐ திங்க் இதுக்கு மேல என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் என்னன்னா, வெறும் நம்மளுக்கு தியரட்டிக்கலா இல்லாம பிராக்டிகலா பல அனுபவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்க போற ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் தான் நாங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அபார்ட் ஃப்ரம் தட் இஸ் a JCI certified trainer. அதாவது இன்னைக்கு பல ஃபோரம் இருக்கு, லைக் BNI, ரோட்டரி கிளப், அதே மாதிரி JCI ஒரு ஒன் ஆஃப் த டாப் ஃபோரம். அதுல he is a certified trainer இருக்காரு. அபார்ட் ஃப்ரம் தட் என்னன்னா, ஃபைனலா சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், he has got conducted various seminars. நிறைய ஃபீல்டு ஃபோர்ஸ், இன்சூரன்ஸ் ஃபீல்ட் ஃபோர்ஸ் நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் எடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் வித்வுட் வேஸ்டிங் ஃபர்தர் மோர் டைம், ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த டயர்ஸ் டு த சீஃப் கெஸ்ட் ஃபார் த நேம் சௌரேஷ் குமார். வெல்கம் டு அவர் லூகி சென்னை சாப்டர் ஃபர்ஸ்ட் fortnight meeting sir. Over to you sir. Thank you so much sir. Thank you friends. Thank you for the opportunity. Lugiyoda Chennai chapter president, secretary and treasurer, all lovely heart friends, particularly Vanamali, சவுந்தரராஜன் சார், இவங்கெல்லாம் ஆரம்பிக்க பார்த்தே எனக்கு முதல்ல ஒரு மெசேஜை போட்டுட்டாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ தலைவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். ஏன்னா அவருடைய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இது நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான செஷன் பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஆரம்பிக்க பார்த்து சொன்னாரு, பேண்டமிக் நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பிசிக்கல் மூவ்மெண்டால மட்டும்தான் நடக்கும். பட் டியூ டு பேண்டமிக் நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல சில டைம்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிட்டோம். இன்னைக்கு நடத்த போற டாபிக்கை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க இடத்துல இருந்தே நான் என்ன இப்ப பண்ண போறேன்னா அந்த விஷயத்த யூ கேன் டூ இட் ஈஸிலி. ஸோ இது என்னன்னா, இட்ஸ் another two canvas people for sitting in the house. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் சொல்றேன்ல, ப்ராஸ்பெக்டிங் நீங்க பண்ணிதான் ஆகணும். அதை யாரும் பண்ண முடியாது. ஆனா பண்ணா யூ கேன் டூ திஸ். So I'll just share with a small PowerPoint, then directly I will go to the subject. என்னத்துக்கு இந்த டாபிக் இன்னைக்குன்றதை ஜஸ்ட் வில் ஹாவ் ஏ ஒரு சின்ன ஐடியாஸ் பார்த்துக்குங்க. இன்னைக்கான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கோல் ஃபைண்டர்.
கோல் ஃபைண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்ன்றது ஒரு இலக்கு. அதை நோக்கி நம்ம போறதுக்கான ஒரு வழி நமக்கு தேவைப்படுது. ஸோ we are moving in a direction. It will be guided by some principles and directions. சின்ன சின்ன வழிகளால நம்ம போய் என்ன கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அந்த கோலை மீட் அவுட் பண்றது தான் இந்த கோல் ஃபைண்டர். இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோல் ஃபைண்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு ஃபைண்ட் த கஸ்டமருடைய பினான்சியல் கோல் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். இது நிறைய கேள்வி நம்ம கஸ்டமரை கேட்போம். யூஸ்வலி நம்மள ரிவர்சல்ல இருக்கும். கஸ்டமர் நம்மள நிறைய கேள்வி கேட்பாரு, நம்ம வந்து ஆன்சரபிளா இருப்போம். வெரஸ் ஹியர் நம்ம வந்து கஸ்டமரை நிறைய கேள்வி கேட்போம். ஏன் நிறைய கேள்வினா, கேள்விகள் நிறைய கேட்க பார்த்துதான் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டாக்டர் நம்ம போனா அவரு தான் நம்மள நிறைய கேள்வி கேட்பாரு. ஃபைனலி அவரு நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. சிமிலர்லி வி ஆர் த ஃபினான்ஷியல் டாக்டர்ஸ். ஸோ ஹியர் இந்த ப்ராசஸ்ல நம்ம நிறைய கேள்விகளை நம்ம கேட்போம். ஃபைனலா கரெக்டா சொல்லணும்னா, இது ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு என்ஜினியர் வந்து நம்மளுக்கு ஆர்கிடெக்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் தருவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல வீட்டோடைய ஹால் எங்க இருக்கணும், பெட்ரூம் எங்க இருக்கணும், கிச்சன் எங்க இருக்கணும், எல்லா விஷயமும் டிசைன் ஆயிடும். நீங்க ஒன்ஸ் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது மாதிரி ஒரு வீடு வரும். அதேதான் இங்க ஒரு பினான்சியல் பிளானிங்க்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த கோல் ஃபைண்டர். கரெக்ட்? இது இங்கதான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னா இல்ல. throughout the world கோல் ஃபைண்டர்ஸ் ஆர் யூசிங். அது ரொம்ப பெரிய லெவல்ல யூஸ் பண்றாங்க. பர்டிகுலர்லி நார்த்தன் அமெரிக்கா, நம்ம யூஎஸ்ஏன்னு சொல்ற இடத்துல கோல் ஃபைண்டர் வந்து 8 பேஜஸ் ஒரு புக்லெட். 8 பேஜஸ் they are using. whereas இந்தியா ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு வந்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா, தாய்வான், தென் சைனா, மலேசியா, எவ்ரிபடி யூசிங். அவங்கள ஒரு 6 பேஜஸ் கிட்ட கோல் ஃபைண்டர் யூஸ் பண்றாங்க. கோல் ஃபைண்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் கூட இன்டராக்ட் பண்ற ஒரு டூல் டு ஃபைண்ட் இஸ் நீட். அவருடைய என்ன தேவைன்றத. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஸ்டேட் ஃபார்ம்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு யூஎஸ்ஏல. அவங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி 100 கோல் ஃபைண்டர் பண்ணா மட்டும்தான் லைசன்ஸே தருவாங்க. அப்ப they should go and approach the customers. ஒரு 100 பேரை மீட் பண்ணணும். அவங்களுடைய நீட என்ன ஏதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து சொன்னா எவ்ரிதிங் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து லைசன்ஸ் வாங்க முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு மோர் பவர்ஃபுல் டூல். ஏன் நான் தைவான சொல்லியிருக்கேன்னா, நீங்க இந்த எம்டிஆர்டி மீட் பார்த்திருப்பீங்க. இந்த எம்டிஆர்டி மீட்ல சின்ன ஊரா இருக்கும். தாய்வான்ல இருந்து பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அண்ட் ஏர்னிங் பர் ஏஜென்ட் ஆல்சோ மோர். எப்படி உங்களோட ஏர்னிங் வந்து பெருசா இருக்குதுன்னா, தே ஆர் யூசிங் திஸ் கோல் ஃபைண்டர். ஒரு பெரிய டூலா அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா கஸ்டமரோட நீட் ஐடென்டிஃபை பண்ணிட்டா சேல் ப்ராசஸ் வில் பி வெரி ஈஸி. நம்ம வந்து 1 லட்சம் 2 லட்சம் பிரீமியம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கஸ்டமர் வில் டிசைட் தட். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஆக்சுவலி ஏன் எனக்கு கோல் ஃபைண்டர் நீங்க கேட்கலாம். நான் ஏற்கனவே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வழியில நான் போறேனே அப்படின்னா, நம்ம இனிஷியலி வி ஆர் ஏ ப்ராடக்ட் பேஸ்டு ஏஜென்ட்டா இருந்தோம். ஏன்னா சில பேர் இப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு 70% மார்க்கெட் இஸ் வித் ப்ராடக்ட் பேஸ்டு ஏஜென்ட். ஜீவன் ஆனந்த் நல்லா இருந்தா இவர் போயிட்டு ஒரு கஸ்டமரை மீட் பண்ணுவார். ஜீவன் ஆனந்த் ஒரு ப்ராடக்ட் இருக்கு எல்ஐசில, நீங்க ஏன் வாங்கிக்க கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவார். உமங் நல்லா இருந்தா லாப். அப்ப நம்ம என்னன்னா ப்ராடக்ட் பேஸ்டு சேல் பண்ண பார்த்து கஸ்டமரோட நீடை நம்ம ஐடென்டிஃபை பண்ற தவறிடுறோம். மோஸ்ட் ஆஃப் த ஃபெயிலியர்ஸ் கூட, நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் கூட எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பேஸ்டு செல்லிங்ல இருக்கிறதுனால. தென் வி ஸ்லோலி மூவ் டு கான்செப்ட் பேஸ்ட் போகணும். கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரிட்டையர்மெண்டல் கான்செப்டை பத்தி பேசுவோம், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனை பத்தி பேசுவோம், மேரேஜை பத்தி பேசுவோம். இது ஒரு டைம்ல போயிட்டு இருந்து. தென் பீப்புள் ஸ்டார்டட் ஃபார் பர்சனல் பிராண்டிங். சென்னையில கூட நிறைய ஏஜென்ட் பாத்தீங்கன்னா, தே ஹேவ் ஏ ஓன் ஆஃபீஸ். அவங்களுக்குன்னு ஒரு மேகசின் ரிலீஸ் பண்றாங்க, ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா தே வாண்ட் டு பிராண்ட் தம்செல்ஃப். ஈவன் எல்ஐசி கீழே தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் இண்டிவிஜுவலி தே வாண்ட் டு ஐடென்டிஃபை தம் இன் த பப்ளிக். யாருன்றத ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் நீட் பேஸ்டு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஈவன் லுகில கூட தே ஹேவ் ஏ சிஐபின்னு ஒரு கோர்ஸ். அதுவும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட என்ன நீட் வேணும்ன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் அப்ரோச்சா என்ன பண்றாங்க. தென் நீட் பேஸ்டுக்கு மேல இருக்கிற ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன். என்ன, ஒரு எம்டி டாக்டர் எப்படி நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு சொல்றோமோ அது மாதிரி இதுல இருக்கு. சில பீப்புள் ஆர் வெரி ஸ்பெஷலிஸ்ட் இன் என்ஆர்ஐ மார்க்கெட். சம்படி இஸ் எம்ப்ளாயர்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. சில பேர் ஹெச்என்ஐ கிளைண்ட்ல இருப்பாங்க. இது மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஏரியாவும் நம்மள இருக்கு. ஒய் கோல் ஃபைண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இட் கிவ்ஸ் எ ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன் டு தி கஸ்டமர். என்ன வாங்கணும், இதுக்காக வாங்கணும்ன்ற ஐடென்டிஃபை பண்ற ஒரு டாக்டர் டயக்னோஸ்டிக்
டூல் மாதிரி நமக்கு இது ஒரு ஃபினான்ஷியல் டயக்னோஸ்டிக் டூல். இது வந்து கரெக்டா அவருடைய பிரச்சனை என்னவோ அதுக்கு கியூர் இது. ஒரு டாக்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மெடிசன் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு கியூர். இது நமக்கு ரொம்ப முக்கியமா பெரிய பிசினஸ கொண்டுட்டு வர்றதுக்கு. ஏன்னா நம்ம போனா 2 லட்சம் பிரீமியம்ன்றத நம்ம டிசைட் பண்ணி கஸ்டமரை கேட்கிறோம். வேறஸ் இங்க ப்ராசஸ் வில் டெல் யூ எவ்வளவு பிரீமியம் நீங்க கட்டணும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்லும். இது உங்களுடைய பெரிய கோலான எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி அந்த மாதிரி விஷயங்களை ரீச் பண்றதுக்கு ஒரு பிகெஸ்ட் டூலா இருக்கும். ஃபைனலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இட் இம்ப்ரூவ் யுவர் பெர்சிஸ்டன்சி. ஏன்னா இன்னைக்கு நம்ம பர்டிகுலர்லி நம்ம மத்த கம்பெனிஸை கம்பேர் பண்ண வேணாம். எல்ஐசியில எடுத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஒரு 10 எப்படி சொல்றது, ஒரு 100 பாலிசிஸ் நம்ம எடுக்கிறோம்னா 5 வருஷம் தாண்டது காட்டியும் ஒரு 40-50% ஆஃப் பாலிசிஸ் என்ன ஆகுது அப்படின்னா கெட் லேப்ஸ்ட். இது எந்த நாள் நடக்குதுன்னா, அவர் வாங்குறது ஃபோர்சிபிள் சேலா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவருக்கு அதுல ஒரு பெரிய ப்ரையாரிட்டி இருக்க போறது இல்ல. அதனால அவர் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம அது கூட கோலை அது கூட டைப் பண்ணல அந்த பிளான் கூட. அதனால அவரு விட்டுட்டா என்னன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாரு. வேறஸ் நீங்க ஒரு பாலிசிய இதுக்குதான் நீங்க நீட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க பார்த்து, எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனை நம்ம அந்த ப்ராடக்ட் கூட கனெக்ட் பண்ணி இருந்தா, அவர் ஒரு தடவை பிரீமியம் கட்டலைன்னா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை நம்ம தன்னுடைய எஜுகேஷனுக்காக போட்டதுன்னு பார்த்து knows the importance of the product. அப்ப consistency will be improve. இது ஒரு முக்கியமான விஷயம். So I'm straight away going to presentation குள்ள போயிடுறேன். இது why goal finder, what is goal finderன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கிளைண்டா வைத்தியநாதன் சார் தான் இருக்க போறாரு. இன்னைக்கு அவரு கூட நான் வந்து இந்த பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இதுல நிறைய சார்ட் எல்லாம் வரும், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். எப்படியும் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த செஷன் தே வில் பி ஷேர் சம் இந்த வீடியோஸ் அவைலபிளா இருக்கலாம். இல்லைன்னா நான் அந்த டூல்ஸை ஐ எம் ரெடி டு ஷேர் இட். ஸோ வைத்தியநாதன் சார், நீங்க தயாரா இருக்கீங்களா? எஸ் சார், ஐ எம் ரெடி சார். ஐ எம் ரெடி ஃபார் தி ஷோ சார். தேங்க்யூ. என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு நம்ம போறது கோல் ஃபைண்டர்ன்ற அந்த டாபிக்குள்ள போறோம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி என்னுடைய கிளைண்ட் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா வைத்தியநாதன் சார். ஒன் செகண்ட். ஃபைன். ஸோ இது கோல் ஃபைண்டரோட நான் சொன்ன மாதிரி இது ஒரு டூல். இந்த டூலை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த டூல் தான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ a டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல நம்ம போறோம், என்ன வேணும், எது கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன அவருடைய ஐடியாஸ் பினான்சியல்ல எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் வணக்கம் வைத்தியநாதன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னுடைய பேர் சௌரேஷ் குமார். நான் வின்னர் அணியை சார்ந்தவன். எங்கள் அணியில் 65 வணிக பங்குதாரர்கள் உள்ளோம். நாங்கள் கடந்த 23 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட குடும்பங்களின் பொருளாதார பாதுகாப்பையும் அவர்களின் எதிர்கால கனவுகளையும் நிறைவேற்றியுள்ளோம். மேலும் 100 கோடிக்கு மேல் வணிக மேற்பட்ட சொத்துக்களை நிர்வகித்து வருகின்றோம். உங்களின் நிதி ஆலோசனைகளை சரிவர தெரிந்து கொள்வதற்கும் மேலும் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நான் உங்களை சில கேள்விகள் கேட்க வேண்டும். இந்த கேள்விகள் தனிப்பட்ட முறையில் என்னுடன் பாதுகாக்கப்படும். இது மற்றவர்கள் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இதற்கு 20 to 25 நிமிடம் தேவைப்படும். நான் உங்களிடம் கேள்விகளை கேட்கலாமா சார்? எஸ் சார், ப்ளீஸ் கோ அஹெட் சார். நீங்க இப்ப ஒரு கஸ்டமரா வச்சுக்கங்க. யூ நீட் நாட் டு ஏஜென்ட் ஈஸிலி இது. சோ நான் கஸ்டமர்னா சரி, ஓகே. அப்ப நான் ரியல் கஸ்டமர்னா ஐ திங்க் கண்டிப்பா நான் என்னோட ஸ்டைல்ல பேசுறேன் சார். ஏன்னா அப்பதான் ஏன்னா நான் இப்ப சௌரேஷா நீங்க வைத்தியநாதன் சாரா இருந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நோ ப்ராப்ளம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல நான் ரியல் கஸ்டமரா கொடுக்க போறேன். சோ சௌரேஷ் குமார் சாருக்கு நீங்க ரியல் கஸ்டமரா கொடுக்க போறேன். சோ என்ஜாய் தி ஷோ. எஸ் சார், ஐ அம் ரெடி ஃபார் தி ஷோ சார். யா ஷூர். வைத்தியநாதன் சார், நான் உங்களுடைய ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா? ஏஜ் 35 சார். சூப்பர். இன்னையில இருந்து எஸ் சார் சொல்லுங்க, எதை சொல்லுவாங்க? இல்ல நண்பர்களுக்கு சொல்லிடுறேன். நண்பர்களே, என்னுடைய உண்மையான வயது வேற, பட் நான் என்னுடைய ரியாலிட்டிக்காக சொல்ல வரேன் சார். இந்த இடத்துல வந்து சௌரேஷ் வித் பர்மிஷன், நான் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் கேட்பாரு இல்லையா? ஆக்சுவலா ஏன்னா நண்பருக்கு ஒரு லைவா இருக்கணும் அப்படிங்கிற சோ இப்ப நீங்க கேட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ பேக் டு தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்கலாமான்னு கேக்குறீங்க நீங்க. அதாவது இவ்வளவு क्वेश्चन சொல்லிட்டு, பட் நான் என்ன சொல்றேன், நான் எதுக்கு சார் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் உங்ககிட்ட நான் கேக்குறேன். as a கஸ்டமரா கேக்குறேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல முடியும் சார்?
இந்த கேள்விகளும் நான் ஏன் பதில் சொல்லணும்? ஆமா. எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொருடைய வாழ்விலும் பண தேவைகள் நிறைய இருக்கு. அந்த பணத்தை கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்னு ஒரு டூல் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தர்றதுக்காக நான் கேட்கிறேன். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்மைகள் என்னன்னா, உங்களுடைய வாழ்வுல பல தேவைகள் வரலாம். அந்த தேவைகளுக்கு உங்களுடைய இன்னைய பிளானிங் கரெக்டா இருக்கா, இல்ல நீங்க எதனா அதை ரீஒர்க் பண்ணி பிளானிங் பண்ணணுமான்றதை தெரிஞ்சுப்பீங்க சார். ஓகே ஓகே. ரீஒர்க் அதாவது என்னன்னா, நான் கரெக்டான ட்ராக்ல இருக்கேனா இல்லையாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, கரெக்ட்டா? ஆக்சுவலா எக்ஸாக்ட்லி சார். ஓகே, தென் கோ ஹெட் சார், ப்ளீஸ் கோ ஹெட். ஃபைன் சார். இன்னையில இருந்து எந்த ஏஜ்ல நீங்க ரிட்டையர்மென்ட் ஸ்டைல் ஆஃப் லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய உண்மையான ரிட்டையர்மென்ட் லைஃப் 55 இயர்ஸ் சார். எப்ப சார்? 55. எனக்கு 55, 58ங்கிறது பொதுவா எடுத்துக்கிற விஷயம். சோ 58ங்கிறது என்னுடைய ஆசை. சூப்பர், வெரி குட் சார். இன்னையில இருந்து உங்க ரிட்டையர்மென்ட் லைஃப் லீட் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய பண தேவைகள் வாழ்க்கையில் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? பொதுவா என்னுடைய பசங்களுடைய படிப்பு செலவு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய மேரேஜ். நீங்க இப்ப சொன்னதுனால நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் நான் தெரிஞ்சுக்கலாமா? 2 பசங்க சார் எனக்கு. அவங்களுடைய பேர் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சம்ருதி, வி சம்ருதி, வி சம்ருதி அண்ட் வி சித்தார்த். சம்ருதியோட ஃபர்ஸ்ட் கோல் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அவங்களுக்கு எந்த ஏஜ்ல ஒரு பெரிய பணம் நீங்க தேவைன்னு நினைக்கிறீங்க? உன்னுடைய 17வது வயசு முடிவுல ஐ திங்க் இன்னைக்கு சம்ருதியோட ஏஜ் என்ன சார்? 16 வயசுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் she must be 5-6 years sir. 6. சூப்பர். Yes, 6 years. சோ இன்னையில இருந்து எந்த ஏஜ்ல சம்ருதி காலேஜ் சேருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? 17 years completionல. 17 years. சோ இந்த காலேஜ்ன்றது நீங்க என்டையர் காலேஜோட கோர்ஸ் அவங்க முடிக்கிறத நான் கேக்குறேன். சோ 17ல இருந்து ஆரம்பிச்சு 21 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான பண தேவைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சார்? கண்டிப்பா 100% ட்ரூ. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நீங்க சம்ருதிய காலேஜ்ல சேர்க்கறீங்க அப்படின்னா 4 வருஷம் கோர்ஸ் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இன்னைக்கு எவ்வளவு பணம் இருந்தா கரெக்டா இருக்கும் சார்? இன்னைக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேபிடேஷன் ஃபீஸ் ஒரு 3-4 lakhs இருக்கும். பிளஸ் எக்ஸ்பென்ஸ் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 lakhs தேவைப்படும். 4 to maximum or 8 lakhs. So can I consider 8 lakhs? Yeah, please. So 8 lakh rupees உங்களுடைய பண தேவை for இவங்களுடைய education. So next குழந்தையோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? வி சித்தார்த் சார். வி சித்தார்த். Yes. சம்ருதி சார். SAMRITHI. ஃப்ரெண்ட் பொண்ணோட பேர். RITHI. Okay, fine. Yes. RU இல்ல சார். RU இல்ல. RI. SAMRI. Yeah. Fine. வி சித்தார்த் சார். SI. Yeah. Correct. Okay. சித்தார்த்தோட ஏஜ் என்ன சார்? 2 சார். 2 years. 2 years. ஓகே. சித்தார்த்தோட எஜுகேஷனுக்கு இன்னையில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னா 15 வருஷம் இருக்கு. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எஜுகேஷன் காலேஜ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு பணம் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி சேம் பீரியட் தான் சார். அது 8 lakhs தேவைப்படும். சூப்பர். 8 lakhs. எக்ஸலென்ட். சோ இது போக உங்க குழந்தைங்களுக்கு வேற எதனா எதிர்கால தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா பிஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நான் படிக்க வைக்கதான் ஆகணும். இது யூஜிஎஸ் உள்ள சிச்சுவேஷன். நாளைக்கு பிஜிங்கிற எக்ஸ்பென்சஸ் வரலாம் இல்லையா? For daughter I consider Samriti. சம்ருதியோட பிஜிக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உள்ள அப்ராட் சிச்சுவேஷன்ல இட் இஸ் ஆல்மோஸ்ட் 25 to 35 lakhs வரைக்கும் ஆகுது சார் இன்னைக்கு. 30 lakhs. எக்ஸலென்ட். சோ சித்தார்த்துக்கு அதே மாதிரி நீங்க பிஜி படிக்க போறீங்க இல்லையா? கண்டிப்பா. சித்தார்த் பிஜி போறதுக்கு 21 வயசுனா இன்னைக்கு 2. So it's going to be 19 years. சம்ருதியோட ஏஜ் இன்னைக்கு 6. So when she is joining na it's going to be 15 years. Yes. அதே 30 lakhs வச்சுக்கலாமா? கண்டிப்பா சார். ஓகே, சூப்பர் சார். இந்த படிப்பு போக உங்களுக்கு வேற எதனா குழந்தைகளுக்கான தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும் சார். ஆப்வியஸ்லி மேரேஜ்ங்கிறது அடுத்த மைல்ஸ்டோன் இல்ல உங்களுக்கு. எக்ஸலென்ட். சம்ருதியோட மேரேஜ் ஓகே எந்த ஏஜ்ல சம்ருதிக்கு திருமணம் நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? 23 or 24. So 23 years. That means yes. We have 17 years. 17 years. Yes.
இன்னைக்கு நீங்க ஒரு கிராண்டான மேரேஜா ஒரு ஃபாதரா பண்ணணும்னா எவ்வளவு செலவுக்கு பணம் இருந்தா போதும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு கண்டிப்பா என்னுடைய ஸ்டைலுக்கு, லைஃப் ஸ்டைலுக்கு 50 lakhs தேவை. 50 lakhs. சூப்பர் சார். ஓகே. சித்தார்த்துக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? கரெக்ட் தான். 100% ட்ரூ. இந்த இடத்துல ஒரு உண்மை என்னன்னா, பையனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரியாது. அதனாலதான் நான் கேக்குறேன். நீங்க பொண்ணுக்கு சொன்னதால பையனுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அதனாலதான் நான் கேட்டேன். அதுக்கு ப்ரையாரிட்டி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, யதார்த்தத்தை பார்க்கும்போது இனிமே டவுன் த லைன்ல பசங்களுக்கு தான் வரதட்சணை கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கு வரதட்சணை வாங்க. இப்ப அப்ப உங்களுக்கு சித்தார்த்து படிப்புக்கு கல்யாணத்துக்கும் பணம் தேவைப்படுதா? கரெக்ட் சார். 2 அடி வேணும். அப்பாங்கிற ஸ்தானத்துல இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சோ மினிமம் ஒரு 20 lakhs போட்டுக்கோங்க சித்தார்த்துக்கு. சித்தார்த்துக்கு 20 lakhs அப்பாவா? ஓகே. இன்னைக்கு சித்தார்த்தோட ஏஜ் 21. அதே 23ல மேரேஜ் நடக்குமா சார்? இல்ல, வாய்ப்பு இல்ல சார். பையனுக்கு 26 years or 27 years. 26 years. So we have still 23 years. Yeah. 23 yearsக்கு அப்புறம் 20 lakh rupees. சூப்பர். So இது போக வேற எந்த நேரத்துல உங்களுக்கு உங்களோட லைஃப்ல பணம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ரிட்டையர்மெண்ட், என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது 2 விஷயம். ரிட்டையர்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி 58 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு 35 வயசு. 23 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டையர். ரிட்டையர்மெண்ட்ல மந்த்லி எசென்ஷியல் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆவரேஜா மினிமம் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது மினிமம் 25,000 rupees தேவை. மினிமம் லைஃப் ஸ்டைல் நான் சொல்றேன். per month. Yes, you are right. Absolutely. 25,000 per month. Per month. Okay. We will plan for your. இது போக ஹெல்த் சொன்னீங்க. Great. 2,50,000 போட்டிருக்கீங்க சார். If I'm correct, please. It is 25,000. Okay. Okay. ஹெல்த்துக்கு சார்? ஹெல்த்துக்கு ஆவரேஜா இன்னைக்கு இதுல மினிமம் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி அப்படின்னாலே 5 lakhs வரைக்கும் ஆகுது. சோ டென்டேட்டிவா ஒரு 5 lakhs வரைக்கும் போட்டுக்கலாம் மினிமம். எக்ஸலென்ட். சரிங்க. சோ இது போக வேற எந்தெந்த உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள பெரிய பண தேவை இருக்கும்? இது போக வேற எதுக்கு இருக்கலாம்? வேற எதுக்கும் எனக்கு தெரிஞ்சு மேஜர் மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது நான் இதை தான் மீன் அவுட் பண்றேன் சார். வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சூப்பர் சார். ஓகே, ஃபைன். சோ இந்த இது வரைக்கும் நீங்க எனக்கு வந்து 8 கோல்ஸ் சொல்லியிருக்கீங்க. சம்ருதியோட எஜுகேஷன், சித்தார்த்தோட எஜுகேஷன், சம்ருதியோட மேரேஜ் பிஜி, சித்தார்த் பிஜி, சம்ருதியோட மேரேஜ், சித்தார்த் மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஹெல்த். இதுல எந்த கோல் ரொம்ப ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி நினைக்கிறீங்க? டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு நான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆசைப்படுறேன் சார். Can I give priority number 1 for Samruddhi education, sir? Yeah, true. Super. So then immediately it's going to be Siddharth education. Yes. It is not cannot be 1. It cannot be 2. It is a 1A. அப்படிதான் இருக்கு. Okay. Great. So நான் ஏஜ் இருக்கிறதுனால I'll be. Okay, no problem. அதே மாதிரி யூஜி முடிச்ச உடனே பிஜி தான் உங்களோட அடுத்த ப்ரையாரிட்டியா இருக்க போகுது. கரெக்ட். இதுக்கப்புறம் இப்ப மேரேஜ், ரிட்டையர்மெண்ட், ஹெல்த் அப்படின்னா வேற எது உங்களுடைய இம்பார்ட்டன்ட் அடுத்த இமிடியேட் ப்ரையாரிட்டி? இமிடியேட் ப்ரையாரிட்டி என்னோட ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஹெல்த் சார். ரிட்டையர்மெண்ட் ஃபர்ஸ்ட். 5 and 6 will be there. So obviously it's going to be 7 and marriage and 8. So நான் இப்போ வந்து உங்களுடைய லைஃபோடைய கோலை வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் பெருசா பணம் தேவைன்றத நான் ஒரு 8 கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். One is Samruddhi education. It's going to be happen in 11 years. அதுக்கு 8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது. சித்தார்த்தோடைய எஜுகேஷன் அதுக்கு இன்னொரு 15 வருஷம் இருக்கு. அதுக்கு 8 lakhs தேவைப்படுது. அவங்க சம்ருதி பிஜி முடிக்க இன்னும் 15 வருஷம் இருக்கு. அதுக்கு 30 lakhs நீங்க ஏன்னா அப்ராட் அந்த மாதிரி ஸ்டடிஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்காக எதிர்பார்க்கறீங்க. சித்தார்த்தோட இதற்கு 19 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி 30 lakhs. சம்ருதியோட மேரேஜுக்கு நீங்க ஆடம்பரமான ஒரு உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு செலவு பண்ணா 50 லட்சம் ரூபாய் இன்னையில இருந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுது. சித்தார்த்தோடைய மேரேஜுக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் 20 lakhs. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பர் மந்த் 25,000 சொல்லியிருக்கீங்க. ஓகே, நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கோலை நான் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் யுவர் ஃபர்ஸ்ட் கோல். இதேதான் ஈச் மற்றவங்களுக்கு நம்ம இப்ப லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால நம்ம முகவர்களுக்கு அவங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வி ஐடென்டிஃபை a goal. It's going to be Samruddhi எஜுகேஷன். நான் ஃபர்ஸ்ட் கோல சம்ருதியோட எஜுகேஷன் கொண்டு வரேன். சார், ஏன் அந்த ஃபர்ஸ்ட் கோல் உங்களோட லைஃப்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க?
அதாவது பொதுவா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு குழந்தைங்க நல்லா வளரணும் அப்படின்னா உடம்பு சைட்ல நம்ம நல்ல ஃபுட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா அந்த எஜுகேஷனுங்கிற அடிப்படை விஷயத்த தெளிவா கொடுத்துடணும் ஓ அதுல. சூப்பர். ஓ அதனால நீங்க சம்ரிதோட எஜுகேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். நான் இப்ப வந்து உங்களுடைய யூஜிக்கு மட்டும் போடுறேன். யூ செட் இட்ஸ் கோயிங் டு பி 8 lakh இன் தி இயர். அனதர் 13 இயர்ஸ்ல நமக்கு தேவைப்படுறதா சொல்லியிருக்கோம். ஓகே. இப்ப ஒரு தந்தையா இந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணா எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க? அதாவது என்னுடைய பொண்ணுடைய படிப்பு சொல்றீங்க நீங்க? ஆமா, ஆமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் நம்ம பாப்பாவோட படிப்பை தான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது எஸ், எஸ். எப்படின்னா ஒன்ஸ் அந்த பண்ணும்போது பொதுவா வந்து அந்த மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் பாசம் உண்டு. ஆனா அந்த பொறுப்புணர்ச்சி நிறைவேற்றுறதுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் தான் உண்டு அதுல. சோ அந்த அடிப்படையில பண்ணும்பொழுது நம்மளோட கடமையை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர். அப்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு இல்லையா? எஸ், கரெக்ட். இந்த நீங்க நினைச்ச மாதிரி உங்க டாக்டர் வந்து எஜுகேஷனை கிராண்டா முடிக்கிறாங்க. இதை நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி சார். கண்டிப்பா. அதுல என்ன டவுட்டே கிடையாது. என்ன ஒரு பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேதரிங் எல்லாம் நடக்குமா? கேதரிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருந்தா கூட, பட் அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்து என்ன அந்த செலிப்ரேஷன் ஃபாதர் யூ ஃபீல் ப்ரவுட். எஸ், 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 எக்ஸாக்ட்லி. சூப்பர் சார், சூப்பர். சோ இப்ப நான் என்னுடையது ஏதோ ஒரு காரணத்தினால பினான்சியல் ப்ராப்ளத்தினால நீங்க எதிர்பார்த்த உங்க சம்ரிதியோட படிப்பை நிறைவேற்ற முடியாம போச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பாத்தட்டிக் சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பாயிண்ட்ல. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்க நீங்க அலோ பண்ணுவீங்களா as a father? சான்ஸே கிடையாது சார். then there is no point of calling me as a father. இப்ப லேர்னிங்காக நான் நம்ம முகவர்கள் அட்டெண்ட் பண்ணா சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டே வந்தேன். சம்ரிதோட படிப்பு அதை எப்படி அவர் ஃபீல் பண்ணுவார். இமிடியட்லி நான் நெகட்டிவ் சைட் ஆஃப் த இதுன்னு கேட்கிறேன். இட்ஸ் கால் டிரான்சாக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா சைக்காலஜிக்கலி ஒரு ஸ்பின் பண்ற மாதிரி கூகுள் பால் எப்படி கிரிக்கெட்ல பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிட்டு நெகட்டிவா பேச பார்த்து வி ஆர் மைண்டையும் ஹார்ட்டையும் வி ஆர் டுகெதர் பண்றோம். அப்ப அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு அந்த ஃபாதரா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த சிச்சுவேஷன் நான் எப்படின்னா விட்டுருவேனா? இல்ல அதை விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வரும். அப்பதான் இந்த கோலோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பாலிசி அப்படின்னு போய் நிக்கிறோம் அப்படின்னா அது அப்புறமா பாத்துக்கலாமேன்ற ஒரு விஷயம் வரும். இப்ப சம்ரிதோட எஜுகேஷன் அவரோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் கோலா வைத்தியநாதன் சார் டிசைட் பண்ணிருக்காரு. அதை நிறைவேற்ற முடியாம போனா அவர் சொல்றாரு நான் ஒரு ஃபாதரா இருந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படின்னு. தட் இஸ் த நம்ம ஒரு ஸ்டெப்பா இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஏற்கனவே நீங்க எதனா பணம் சேவ் பண்ணிருக்கீங்களா சம்ரிதோட படிப்புக்காக? ஆமா சார். நான் மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 15,000 rupees. எவ்வளவு பணம்? இப்ப நமக்கு பிஜி அண்ட் யூஜி சேர்த்து we need 38 lakh rupees. எவ்வளவு இது வரைக்கும் சம்ரிதோட எஜுகேஷனுக்காக நீங்க பணம் வச்சிருக்கீங்க? நான் டிஃபரண்ட் பாஸ்கெட்ஸ்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எவ்வளவு மந்த்லி ஒரு இருக்கும்? இன்னைக்கு அதோட வேல்யூ மட்டும் எனக்கு போதும். வேல்யூ என்ன ரஃப்லி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 9 to 10 lakhs இருக்கும் சார். ஃபைன். I'll consider 10 lakh rupees. யா ப்ளீஸ். சூப்பர், சூப்பர் சார். இப்ப இங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்செல்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு தெரியுது எஜுகேஷனுக்கு we need 40 lakh rupees roughly. இந்த 40ல அவரால 10 லட்சம் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் 30 லட்சத்துக்கு you need to plan. சோ அப்செல்ன்றது ஒரு கோலுக்கு இன்னும் கேப் இருந்ததுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணா அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு we have to go for other sale. இது அப்செல். இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ண பார்த்து அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு முகவரா ஒரு பெரிய டூல் கிடைக்கும். ஓகே சார். நான் என்ன சொல்றேன்னா irrespective ஆஃப் உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் என்னவா இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் கோல் சம்ரிதியோட படிப்பை நிறைவேற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரலான்னு இருக்கேன். அதை நீங்க அந்த கோலை அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பினான்சியலி ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்ல இருக்கேன். நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? எனக்கு அதாவது எனக்கு புரியல சார். நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க? அதாவது கரெக்ட் சார். நீங்க இப்ப சம்ரிதியோட யூஜி அண்ட் பிஜிக்கு சேர்த்து we need to 40 lakh rupees சார். கரெக்ட். இது வரைக்கும் நீங்க 30 லட்சம் ரூபாய் அவங்களுடைய பினான்சியலுக்காக படிப்புக்காக சேவ் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். சோ இன்னும் ஒரு 30 லட்சம் ரூபாய் அவங்களுடைய படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும்னா தேவைப்படுது. சரி. அந்த விஷயத்த பினான்சியல் பிளானிங் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சில ரெக்கமெண்டேஷன் தரலான்னு இருக்கேன். நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கறது just I'll explain it. Sure, I'll explain.
Can we proceed, sir? Yeah, please. Yeah. So first part we are just completing. Then we are moving to next step called risk management. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்மளோட இன்சூரன்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்டா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா ஹியூமன் லைஃப் வேல்யூ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வச்சு போடுவோம். இப்ப இந்த சார்ட்ல இந்த கோல் ஃபைண்டர்ல நமக்கு அதை கொண்டு வர போறோம். சார், இது உங்களோட பினான்சியல் சம்பந்தப்பட்ட கேள்வி. பர்சனலா தான் இருக்கும். ஐ வில் நெவர் ஷேர் வித் எனிவன். நீங்க எதனாச்சும் அவுட்ஸ்டாண்டிங் ஹவுசிங் லோன், கார் லோன், பர்சனல் லோன் இந்த மாதிரி எதனா உங்களுக்கு இருக்கா? சார், எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு எந்த லோன்ஸும் கிடையாது. பட் கார் லோன் ஒரு 2 lakhs இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். சோ ஐ வில் கன்சிடர் 2 lakh. சோ ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவலண்டா இன்னைக்கு ஒரு சேவிங் உங்ககிட்ட இருக்கா? நான் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ண யூ நீட் 25,000 per month, கரெக்டா சார்? கரெக்ட். இன்னைக்கு உங்களோட வயசு 35. ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 23 years. கரெக்ட். ஓகே. ஸோ மந்த்துக்கு உங்களுக்கு ஆவரேஜா per annum you are going to spend 3 lakh rupees, கரெக்டா சார்? கரெக்ட். ஓகே. ஒருவேளை நான் இன்னைக்கு இல்ல அப்படின்னா இந்த 3 lakh should be reach family every year. கரெக்ட். ஓகே. இந்த 3 lakhக்கு நான் இங்க வச்சிருக்கேனா அப்படின்றத நான் இப்ப கால்குலேட் பண்றேன். செகண்ட் 3 lakh divided by இன்னைக்கு பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சார்? SB account 2.5%, FD rate 6%. Accept 6%. I consider 6%. 6% நம்ம எப்படி போடலாம்னா 6 divided by 6%, 0.06, 6 divided by 100 தான் அது, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். எஸ். சோ நான் அதை டிவைட் பண்ணா 0.06 ஆல உங்களுக்கு 50 lakh rupees இன்னைக்கு உங்க கையில இருக்கணும். நான் என்ன திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 50 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்ததுன்னா 50 lakh rupees உங்க இருந்ததுன்னா, நம்ம இல்ல அப்படின்னா குடும்பம் அது 6% இன்னைக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல டெபாசிட் போட்டா அவங்களுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வரும். அதை அவங்க வாங்கி 25,000 they can spend whether we are alive or not. கரெக்ட்? ஓகே, கரெக்ட். சோ இதுவும் உங்களுடைய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், am I right sir? கரெக்ட், absolutely right. எஸ், எக்ஸாக்ட்லி. சோ ஹெல்த் பிளானுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. சோ இல்லனாலும் I'll be put இது என்ன இதுவும் ஒரு அப்செல். நிறைய முகவர்கள் ஹெல்த்தும் சேர்த்து பண்றீங்க. ஒரு ப்ரையாரிட்டில ஒரு 2 lakh 5 lakh ஹெல்த் வேணும்னா will be put it here. ஓகே, ஃபைன் சார். சார், இது போக நீங்க கேஷா எவ்வளவு வச்சிட்டு இருக்கீங்க? பேங்க்ல டெபாசிட்ஸ் அது மாதிரி என்ன இருக்கு? கேஷ் டெபாசிட், எஃப்டி அந்த மாதிரி எதனா உங்ககிட்ட இருக்கா? கேஷ் ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். ஃபைன். Deposits around 5 to 6 lakhs இருக்கும். So totally I'll be consider 6 lakh rupees sir. Okay. Right. Mutual funds, debentures, shares அது மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் இருக்கா? இருக்கு சார். ரஃப்லி பாத்தீங்கன்னா அரௌண்ட் அது ஒரு 6 lakhs இருக்கும். 6 lakh rupees. சூப்பர் சார். லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளவு சார் வச்சிருக்கீங்க? லைஃப் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட யதார்த்தமா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஆல்மோஸ்ட் 1 crore வச்சிருக்கீங்க. Okay, great sir. பென்ஷனுக்கு எதனாச்சும் இது வரைக்கும் ஃபண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். என்னுடைய டெட் ஃபண்ட்ஸ், என்னோட PPF, என்னுடைய எவ்வளவு அதனோட இன்னைக்கு ஃபண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கலாம் சார்? அரௌண்ட் 6 lakhs இருக்கு சார். 6 lakh rupees. சூப்பர். இது போக இருக்கிற வீடு தவிர வேற எதனா உங்களுக்கு அசெட்ஸ் அது மாதிரி எதனா இருக்கு? வெளியில 2 இடத்துல கிரவுண்ட் இருக்கு. இட் இஸ் கமிங் அரௌண்ட் 35 lakhs. ஸோ யுவர் டோட்டல் அசெட் சைட்ல நான் போடுறது வந்து 1,35,41,46,53 1,53,00,000 உங்களுடைய அசெட் சைட்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட். ஓகே. ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா 50 ஒரு 257 59 lakh. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், இப்ப வைத்தியநாதன் சாரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே இருக்குமான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அவர் ஒரு முகவரா இருக்கிறதுனால அவர் நிறைய பிளானிங் பர்ஃபெக்ட்டா பண்ணி இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இல்ல அப்படின்னா இந்த 1,53 lakh இங்க வந்தா -59னா டோட்டல் என்ன சொல்றது? கேப் பிட்வீன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். இப்ப வந்து இவருக்கு வந்து பிளஸ்ல கேப் பிட்வீன் ரெஸ்பான்சிபிலிட்டி ரஃப்லி 97 lakh rupees எக்ஸஸ் இருக்கு. இது என்ன மீனிங் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வேற ஒரு கஸ்டமரை பாக்குறோம், அவர் வந்து இங்க எல்லாம் ப்ரொவிஷன் இதே தான் வருது 59
இன்சூரன்ஸ் ஒரு 10 லேக் வச்சிருக்கிறேன்றாரு, இங்க எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்தா ஒரு 15 லேக் வரதா வச்சுக்கோங்க. 59 minus 50 43 லேக்குக்கு இமிடியேட்லி he should be insured. ஏன்னா ஒருவேளை அவர் அந்த 43 லேக் இல்ல அப்படின்னா இந்த கார் லோன் அந்த குடும்பம் அடிக்க கஷ்டப்படும். பிளஸ் அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணாதான் மாசத்துக்கு 25,000 ரூபாய்னாச்சும் வரும். எமர்ஜென்சி ஹெல்த் ஃபண்ட் இல்ல அப்படின்னா கூட they need to plan 52 lakhs. நிறைய கேஸ்ல இந்த கேஸ் ஸ்டடி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப் பிட்வீன் அசெட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நெகட்டிவ்ல தான் இருக்கும். இவர் ஒரு ஏஜென்ட்டா இருக்கிறதுனால பர்ஃபெக்டா ஒரு பிளானிங்ல 1 crore லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாரு. நிறைய கேஸ் நீங்க இதை ஸ்டடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்னா யூ ஷுட் அப்ரிஷியேட் தி கஸ்டமர். எக்ஸலென்ட் சார், ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது இந்த பார்ட் தான் நம்ம வி கால் இட் அஸ் ஹெச்எல்வி பார்ட். ஹெச்எல்வி பார்ட்ல நம்ம அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் லோனை தெரிஞ்சுக்கிறோம், அவருடைய மந்த்லி ஈக்குவலண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருந்தா அந்த குடும்பம் அவர் இல்லைனாலும் சர்வைவல் ஆகுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துறோம். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல் பண்ற ஏஜென்ட் இருந்தா இந்த இடத்துல ஒரு அப்செல் கிடைக்க போகுது. டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கால்குலேட் பண்ணிடுறோம். இந்த ஆண்டு அவருடைய அசெட் சைடை கால்குலேட் பண்றோம். அசெட் சைடு லைபிலிட்டிஸோட அதிகமா இருந்தா இங்க கேப் பிட்வீன் அசெட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில அவர் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் அதை பண்ணலாம இருந்தா இந்த இடம் இமிடியேட்லி யூ ஷுட் பி கவர் ஃபார் இன்சூரன்ஸ். அதுதான் நம்ம எப்பயுமே இந்த ஹெச்எல்வில நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். இது இருந்ததுன்னா ஒருவேளை நீங்க இல்லைனாலும் உங்க குடும்பம் இந்த இன்கம் கிடைக்கும்னு. ஸோ தட் பார்ட் இஸ் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட். சார், நீங்க இன்சூரன்ஸ்ல எல்ஐசில என்ன பாலிசிஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். எனி பாலிசி உங்ககிட்ட இருக்கலாம் சார்? இருக்கு, என்கிட்ட ஹோல் லைஃப் பிளான்ஸ் இருக்கு, டேர்ம் பிளான் இருக்கு சார். டோட்டலா எவ்வளவு நம்பர் ஆஃப் பாலிசி இருக்கலாம் சார்? அரௌண்ட் ஒரு 12 பாலிசிஸ் இருக்கு சார். ஓகே. ஏன் இந்த கேள்வி அப்படின்னா நம்ம நிறைய கஸ்டமர் கிட்ட கேட்கும்போது என்கிட்ட இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு 10 பாலிசி 11 பாலிசி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேஜும் இங்க பாத்தீங்கன்னா ரீசன் ஃபார் டேக்கிங் த பாலிசி, முதல் பாலிசி எந்த காரணத்துக்காக எடுத்தீங்கன்னு எதனா ஐடியா இருக்கு? ஒருத்தர் கேட்டாரு, டார்ச்சர் தாங்கல, பண்ணிட்டேன். ஓ, எப்படி இதை வச்சுக்கலாம், டார்ச்சர்னு போடவா? இல்ல, ஜஸ்ட் ஃபார் அது அந்த பர்பஸ், அந்த பாலிசி எடுத்தது ஃப்ரெண்டுக்காக எடுத்திருக்கீங்க, உங்களுக்காக எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இது உங்க நேம்ல இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆமா, அவரோட செல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கிறேன். எவ்வளவு சார் சம் இஷ்யூ? ஒரு 1 lakh இருக்கும் சார். 1 lakh. அதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்கன்னு ஐடியா இருக்கா? குவார்டர்லி எனக்கு தெரிஞ்ச 1,800 ரூபாயோ 2,000 ரூபாய் கட்டுறேன் சார். 1,800 for annum it will go into 5,600 நான் வச்சுக்கிறேன். ஃபைன். சோ எப்ப அது மெச்சூரிட்டி ஆகும் சார், என்ன ஐடியா இருக்கா? இன்னொரு 8 வருஷம் 9 வருஷம் சொன்னாரு அவரு. இட்ஸ் கோயிங் பி 2029. ஓகே, நான் அடுத்த காலத்துக்கு போல, ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி. ஏன் இதை நம்ம இப்ப பண்றோம்ன்றத மட்டும் ரீசன் சொல்றேன். இப்ப அவரு ஃப்ரெண்டுக்காக இந்த இடத்துல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கேன்னு சொல்றதா வச்சுப்போம். ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் ஒரு 1 லட்சம் பாலிசி தான் வச்சிருக்கேன், அது 5,600 ரூபாய் கட்டுறேன் 2029 அப்படின்னு சொல்றதா வச்சுக்கோங்க. அவருடைய ரிட்டையர்மெண்ட் 58 வயசு ஆகிறதுக்கு 2020னா ஆல்மோஸ்ட் 2046ல வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்தா அவர் அதை கையில வச்சிருப்பாரா? வச்சிருப்பீங்களா சார்? அதுக்கு முன்னாடி பணம் வந்தா கமிட்மெண்ட், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சைல்டு எஜுகேஷன் சொல்றதா வச்சுக்கோங்க. அது வந்து சைல்டு, அந்த குழந்தை வந்து இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் போகணும், ஒரு 2 வருஷத்துல இந்த மெச்சூரிட்டி வந்துருதா வச்சுக்கோங்க. அவர் அன்னைக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்தா செலவு பண்ணிடுவாரு. இதை நீங்க கால்குலேட் பண்ண பார்த்தா அவர் பர் மந்த்துக்கோ பர் ஆனத்துக்கு என்ன பிரீமியம் கட்டுறாரு, எதுக்காக எடுத்திருக்கிறாரு, நம்பர் ஆஃப் பாலிசி அவருடைய நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண ஒரு 50 லட்சம் ரூபாய் அவருக்கு ஒருவேளை லைபிலிட்டி சைட்ல இருந்தா தேவை, இதெல்லாம் இருக்குதான்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ஒரு பெரிய டூல். ஏன்னா நம்ம பாக்குற கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட ஏற்கனவே ஒரு 10 பாலிசி இருக்கு நான் போட்டுட்டேன்னு, 1 லட்சம் 2 லட்சம் எடுத்து கூட்டினீங்கன்னா எல்லா பாலிசிஸோட வேல்யூ கூட ஒரு 8 lakh 10 lakh கூட கிராஸ் பண்ணாம இருக்கலாம். டோட்டல் பிரீமியம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நம்ம வந்து ஒரு 60,000-70,000 கூட கிராஸ் பண்ணாம இருக்கலாம். வேற அந்த கஸ்டமரோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப பெருசா கூட இருக்கலாம். எப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் எ அனாலிசிஸ். அவர் சொல்றாரு நான் பாலிசி வச்சு இருக்குங்கன்னா, ஏன்னா நம்ம அவர்கிட்ட ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியிருக்கோம். உங்க கூட இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவர் எடுத்து வச்சாருன்னா இந்த டேட்டாவை நம்மளால கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாஸ் வி ஷுட் கேதர். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஐடியா கிடைக்கும் அவரோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு. ஓகே சார், ஃபைன்.
சார் உங்களுடைய எசென்ஷியலுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு பர் மந்த் 25,000 சொன்னீங்க. இது ஆமா. போக வேற எதனா உங்களுக்கு செலவுன்னு எதனா இருக்கா மந்த்லி? மேஜரா ஒண்ணும் இல்ல சார். பேரண்ட்ஸ் அப்படின்ற போது அவங்க டிபெண்டன்ஸ்ங்கிறது இல்ல உங்களுக்கு கிடையாது. வேற செலவுகள் இந்த இருக்கும். எசென்ஷியல் போக எவ்வளவு சார்? என்டர்டெயின்மெண்ட் இருக்குமே சார். சூப்பர் எசென்ஷியல்ங்கிறத விட சூப்பர் சார். எவ்வளவு சார் பர் என்டர்டெயின் மந்த் எக்ஸ்பென்ஸ் செலவு இருக்கும்? ரஃப்லி அரௌண்ட் ஒரு 7 to 10,000 rupees ஆகும் சார். ஓகே, I'll consider 10,000. ஓகே. எஸ். சோ டோட்டலா அப்போ அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம கால்குலேட் பண்ணி போடுறோம். இட்ஸ் கோயிங் டு பி 35,000. ஓகே ஃபைன். சார் உங்களுடைய மந்த்லி இன்கம் நான் தெரிஞ்சுக்கலாமா? டென்டேட்டிவ்ல ஒரு 1 lakh போட்டுக்கோங்க சார். 1 lakh. சூப்பர் சார். சோ உங்க வேற எதனா சோர்ஸ் உங்க ஹவுஸ் எதனா வேலை செய்றாங்களா? அக்ரிகல்ச்சர், ரெண்டல் இது மாதிரி எதனா உங்களுக்கு இன்கம் வருதா? இல்ல. வேற எந்த அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. இல்ல. இந்த இடம் நீங்க பார்த்து ஸ்பௌஸ் அது மாதிரி இருந்தா அடிஷனலா இன்கம் ஜெனரேட் ஆக போது அதையும் நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அவருடைய பினான்சியல் பொசிஷனை பார்த்துட்டு நம்ம பிளானுக்கு இது சாருடைய கண்டிஷன்ல இட் கோயிங் டு பி 1 lakh. இந்த 1 lakhல மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 35,000 போக டிஸ்போசபிளா இவர்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா 65,000 உங்ககிட்ட டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப 65,000 நம்மளால ஐடென்டிஃபை பர் மந்த் அவர்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு. நம்ம வந்து ஒரு 8 கோல் சொல்றாரு. நீங்க அடுத்தது ரெக்கமெண்டேஷன் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கோ மேரேஜுக்கோ தர போறீங்க. அப்ப பர் மந்த்துக்கு 10,000 20,000 சேவிங் பண்ணுங்கன்னா இந்த இடம் வர பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர்கிட்ட இன்கம் இருக்கு. அதை அவரை டைவர்ட் பண்ணி கரெக்டான ஒரு பிளானிங் சொல்ல வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை அவர் ஏற்கனவே நெகட்டிவ்ல இருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம வழி சொல்லலாம். கிரெடிட் கார்டுக்கு லோன் இருக்கலாம், எதனா 1-2 லோனை செட்டில் பண்ணிட்டு அவரு ஏன் இமிடியட்லி ஒரு லைஃப் பிளானிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஒருவேளை லைபிலிட்டி சைட்ல ஒரு 50 லட்சம் இருந்தா அவர் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு மந்த்லி இன்கம் கூட கிடைக்காது. ஸோ எவ்ரிதிங் வி வில் லேர்ன் ஃப்ரம் திஸ் பார்ட். ஸோ ஐ எம் நவ் மூவிங் டு இது. சார் இப்ப நீங்க சொன்னீங்க சம்ரிதியோட எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ். இதை நான் வந்து உங்களுடைய எல்ஐசி பாலிசி மூலியமா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தர்றதுக்கு ஆசைப்படுறேன். இல்ல நீங்க ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி எதனா இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்களா? எனக்கு ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சார் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த 18 வயசு வர பார்த்து சம்ரிதிக்கு 8 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும் சார். என்னுடைய இன்சூரன்ஸ் பிளான் பாத்தீங்கன்னா இட்ஸ் கேரண்டி. அந்த டேட்டுக்கு சொன்ன தேதிக்கு 8 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அன்னைக்கு சம்ரிதிக்கு படிப்புக்கு பணம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போலாம். பேஸ்ட் ஆன் த மார்க்கெட். அஸ் எ ஃபாதர் யூ வாண்ட் டு ஃபுல்ஃபில் அவர் ட்ரீம். அப்ப கேரண்டி கிடைக்கிறத பத்தி ஆசைப்படுவீங்களா, இல்ல வந்தா வரணும் வராம போலாம்னு நினைப்பீங்களா? இல்ல சார், பொதுவா நீங்க சொல்றது கரெக்ட். பட் நீங்க சொல்ற ஒரு யதார்த்தத்துக்கு வரேன். கேரண்டி அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியும். பட் எதனால நான் இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு வந்து மார்க்கெட் நான் ஒரு லேமேன் தான் சார். எனக்கு மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. அதுல ஸோ மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. பட் எனக்கு நிறைய யூடியூப்ல இன்னைக்கு நிறைய பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து இதுல பண்றதை விட இதுதான் பெட்டர்ன்னு சொல்றாங்களே சார். இதானே யதார்த்தம். நான் எதுக்கு இதுக்கு யோசிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு டேட்டாஸ் சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றவங்க மோர் தென் 7 இயர்ஸ்க்கு மேல கண்டினியூ பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் டேட்டா. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இஸ் எ சைக்கிள், ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு நீங்க போட்ட மியூச்சுவல் ஃபண்ட் 1 லட்சம் 3 லட்சமா ஆயிடுச்சு, ரைட் டைம் டு புக் ப்ராஃபிட்னு சொல்றாரு. வெதர் யூ வில் பி வெயிட் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஆர் யூ வில் பி என்கேஷ் த கேஷ் சார், என்ன பண்ணுவீங்க? பொதுவா நான் எடுக்கதான் சொல்லிட்டாருன்னா எடுக்கதான் செய்வேன். எடுக்கதான் செய்வீங்க. அப்ப உங்க ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் கரெக்ட்னா எடுத்துருவீங்க. வேறஸ் இந்த 3 லட்சம் ரூபாய் இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ நீங்க உங்களால கரெக்டா மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது. அன்னைக்கு உங்க குழந்தை படிப்புக்கு கரெக்டா பணம் தேவைன்னு வரும். அன்னைக்கு இந்த பணம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. என்னுடைய பாலிசி நான் சொல்றது, நீங்க as a father அந்த ஏஜ்ல என்ன ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ண எஜுகேஷன்னா அந்த 18 வயசு ஆன 1ஆம் தேதி அன்னைக்கு அவளுக்கு ஆகுதுன்னா அன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ அது என்னுடைய. நீங்க இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல உங்களோட ரிஸ்க் அப்பிடைசர் அதிகமா இருந்தா ஈவன் யூ கேன் ஸ்பிளிட் இட். கொஞ்சம் பணம் ரிஸ்க்லயும் போடலாம், சில பணத்தை கேரண்டியாவும் போடலாம். கேரண்டின்றது கண்டிப்பா வந்து சேரும், ரிஸ்க்ன்றது வரதும் வராம போலாம். அன்னைக்கு உங்களோட பணத்தை நீங்க முன்னாடியே எடுத்துட்டு இருக்கலாம், செலவு பண்ணிட்டு இருக்கலாம். வேற எஜுகேஷனை நீங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல எனக்கு புரியுது. பட் நீங்க சொல்ற வர பாயிண்ட் புரியுது சார். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ ஃபாதரா
எனக்கு என் பொண்ணுடைய நீங்க அழகா ஒரு வார்த்தை சொல்றீங்க, பொண்ணுடைய கேரண்டி அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. ஓகேங்களா? ஆனா எனக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது இல்லையா? கரெக்டா? இப்ப என் ஃப்ரெண்டு கூட என்ன சொன்னாரு, போன வாரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாரு, நீ வந்து இதுக்கு பதிலா இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த பாயிண்ட்ல. சோ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஏன் அது பண்ணணும் அப்படிங்கறது நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா என்னால புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் லேமேன். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். சூப்பர் நீங்க சொன்னது. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் சார். நீங்க வந்து ஒரு சிப்ல மாசத்துக்கு 10,000 ரூபாய் நீங்க உங்க குழந்தைக்காக எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. 10 வருஷம் சிப்ல பணம் போட்டுட்டே வரீங்க வச்சுப்போம். ஒரு 5 வருஷம் கட்டி இருக்க பார்த்து நீங்க வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஒருவேளை இந்த மாதிரி துரதிருஷ்டவசமா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு இறப்புன்னு எதனா ஏற்பட்டா மீதி ஒரு 3-4 வருஷத்துக்கு உங்க குழந்தையோட அந்த ட்ரீமை ஃபில்ஃபில் பண்றதுக்கு பணம் யாருன்னா பே பண்ணணும். அதுக்கு யாருன்னா உங்களுடைய ஃபேமிலில ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க தயாரா இருக்காங்களா? இல்ல, அந்த மாதிரி இருக்க முடியாது. என்னுடைய இதுல இன்சூரன்ஸ்ல ஒருவேளை நீங்க பிரீமியம் கட்டிட்டு வரீங்க, துரதிருஷ்டவசமா இறப்புன்னு ஒண்ணு ஏற்பட்டா உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷன் அந்த டேட்டுக்கு நாங்களே அந்த பணத்தை பே பண்ணி செட்டில் பண்ணுவோம். சோ இப்ப சொல்லுங்க, you will be go with guarantee or will be go with volatile? ஓகே, புரியுது. நீங்க மேல சொல்லுங்க, நான் என்னுடைய முடிவை சொல்றேன். ஓகே ஃபைன் சார், thank you. ஓகே, இப்ப அவர் கூட ஏன்னா நிறைய நம்ம பாக்குறவங்க சௌரேஷ் சார் ஒரே சின்ன இப்ப ஆர்பியான ட்ராக் கரெக்டா ட்ராக்ல போயிட்டு இருக்கோமா? ஆக்சுவலா அதுல கிளியரா இருக்கு. கஸ்டமரா நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க கஸ்டமரா தான் பேசுறீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நான் சொன்ன உடனே ஒத்துக்காம நிறைய கேள்வி கேட்கணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் நண்பர்களே, ஐ திங்க் உங்க எல்லாருக்கும் நம்ம போற ட்ராக் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல மட்டும் கரெக்ட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து உண்மையா அவர் வந்து he is trying to give his best and நான் என்னுடைய பெஸ்ட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இதுல வந்து நிறைய பேர் யதார்த்தமா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நான் பேசுறேன். சோ அதனால நம்ம கரெக்ட் ட்ராக்ல இருக்கோமா இல்லையாங்கிறது நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கும் ஒரு கரெக்டான மோட்டிவேஷனா இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சார் ஒரு 1 மினிட் சார், 30 செகண்ட்ஸ் சார். Sure, please. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் them are, ஐ திங்க் நீங்களும் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, குட் ட்ராக், கரெக்ட் சார். ஐ திங்க் சூப்பர், வெரி குட். ஐ திங்க் பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஐ திங்க் ரொம்ப 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 கிளியர் ஃப்ரெண்ட்ஸ் சார். ரொம்ப அழகா எனக்கு இன்புட்ஸ் கொடுக்குறீங்க. கரெக்டா? எஸ் சார். ஐ திங்க் நவ தி பால் இஸ் யுவர் சார். சாரி சார், நவ ஐ அம் பேக் டு கஸ்டமர் சார். ஓகே, சோ ஆஃப்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ஆட்டிட்யூட பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நவ we are going to the path recommendation. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்ப சாரோட இதுக்கே வரேன். சம்ரிதியோட எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. we need 8 lakh rupees. சோ இந்த இடத்துல எப்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா சம்ரிதியோட இன்னைக்கு she is 6, so another 11 yearsல வேணும். கரெக்டா சார்? கரெக்ட் சார், கரெக்ட் சார், எக்ஸாக்ட்லி. இப்போ நான் இப்ப சார் ஒரு 2-3 கைட்லைன் சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். ஒரு கால்குலேஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமருக்கு நான் அந்த சார்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். முடிஞ்சோடனே you can share in your group. இல்லனாலும் நெட்ல சர்ச் பண்ணா வரும். So just I'm going to the chart. இந்த கைட்லைன் சொல்லிடுறேன். இந்த கைட்லைன் பேஸ் பண்ணி தான் இந்த சார்ட் இருக்க போகுது. எஸ் சார். So ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது சார். So guidelines for இந்த கால்குலேஷனுக்கு வந்து நான் எஜுகேஷனுடைய அண்ட் மேரேஜுக்கான இன்ஃப்ளேஷன் வந்து ஐ எம் கன்சிடரிங் 8% எடுத்துக்கிறேன். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூட எஜுகேஷனுடைய இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் 11 to 13%. அதெல்லாம் கால்குலேட் பண்ணா வேல்யூ வில் பி மோர். வேணும்னா நீங்க சாதாரணமா உங்களுடைய பர்செப்ஷன் அதா இருந்தா கால்குலேட் பண்ணலாம். ரிட்டையர்மெண்டோட இன்ஃப்ளேஷன் நான் பாத்தீங்கன்னா 5% எடுத்திருக்கேன். இது ஆவரேஜ் ஃபார் ஒரு லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் இருக்கிறது. ரியலா எடுத்துக்கிட்டா இது கூட 6 to 7% தாராளமா எடுத்துக்கலாம். செகண்ட் பார்ட் ரிட்டர்ன் நான் கால்குலேட் பண்ண பார்த்து எல்ஐசியோட ரிட்டர்ன் 10 to 14 இயர்ஸ்க்குள்ள ஆவரேஜா நான் இந்த போஸ்ட் ப்ரீ டாக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கல. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் ரிட்டர்ன். ஏன்னா நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் கரெக்டா இருக்கணும்ன்றதுனால அவர் கம்பேர் பண்ணுவார். கம்பேர் பண்ணிட்டு நம்ம கூட ஆர்கியூ கூட பண்ணலாம். சோ வில் பி கோ வித் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். 10 to 14 குள்ள இருந்தா we are going to give 4% return. 15 to 19 years குள்ள இருந்தா LIC return will be averagely it is 5%. 20 years more இருந்தா 6% இதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அத நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஏன்னா அதே மாதிரி சார்ட் ஏன்ற ஒரு கால்குலேஷன் நான் எடுக்கிறது என்ன அப்படின்னா ஃபியூச்சரோட இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி எவ்வளவு பணம் தேவைன்றதை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சார்ட் பின்றது நான் யூஸ் பண்ண போறது என்னன்னா அதுக்கு மந்த்லியோ இயர்லியோ ஆஃப்லியோ குவார்டர்லியோ எவ்வளவு பிரீமியம் கட்டணும்ன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். அதே சார்ட்டை
நான் சிங்கிள் பிரீமியத்துக்கு அந்த கஸ்டமர் கேட்கிறாருன்னா அதுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். திஸ் இஸ் த கைட்லைன். இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறதை யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சார் நான் இப்போ வந்து ஓகே ஃபைன் ஒரு ரெண்டு மூணு கால்குலேஷன் போய் தான் வரணும் சார். ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் வித் தி கால்குலேஷன். இப்போ என்கிட்ட சார்ட் நான் மத்தவங்களோட இதுக்காக நான் ஷேர் பண்றேன். பட் இருந்தாலும் நான் என்கிட்ட சார்ட் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 8 lakhs will be the amount. எப்ப உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் 11 இயர்ஸ்ல. ஸோ இதுல நம்ம ஷார்ட் டேர்மா இருந்தா யூலிப் பாலிசிஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு வாய்ப்பு இப்ப இருக்கும். ஏன்னா 5 இயர்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப அவர் நிறைய மியூச்சுவல் ஃபண்டை பத்தியே பேசினாரு, ஷேர்ஸை பத்தி பேசினாரு. அப்ப ஷார்ட் டேர்ம்க்கு எதனா வேணும்னா நம்மளுடைய ப்ராடக்ட் நவ் இட் பெர்ஃபார்ம் வெரி பெட்டர். நீங்க பாத்திருப்பீங்க, எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த கேப்ல யாருன்னா வந்தா நம்ம கிட்ட 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ப்ராடக்ட் இல்லையன்னு வெளியில அனுப்பாம நம்ம யூலிப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ நான் இது என்ன பண்றேன், ஆவரேஜா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஐ வில் பி கன்சிடர் 15 இயர்ஸ்க்கு நான் வச்சுக்கிறேன். இப்ப 15 இயர்ஸ்ல இந்த குழந்தைக்கு 8 லட்சம் ரூபாய் வேணும். இன்ஃபிளேஷன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி எஜுகேஷன் 8%. இப்ப அவருடைய பிரசன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 8 lakh rupees. அவருக்கு நம்ம 8 லட்சம் ரூபாய் இருந்தா அந்த குழந்தையோட படிப்பு போதும்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்பா. அதுக்கு ஒரு 10 லட்சம் சேவிங் வச்சுட்டு இருக்காரு. இன்ஃபிளேஷன் தெரியாத ஒரு எனிமி. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அது எவ்வளவு இருந்தா அவருக்கு எஜுகேஷன் போதுன்றத ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் சார்ட். ஓகே, one second sir. Yes sir, yes sir. சார்ட் ஷேர் ஆகுதா சார்? ஆகுது சார், ஆகுது. சார்ட் ஷேர். யா சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக, இப்போ 15 இயர்ஸ் இங்க இருக்கு. 15 இயர்ஸ்ல ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். உங்களுக்கு வந்து ரோல் ஆயிட்டே இருக்கு, இன்னும் வரல. ரோல் ஆகுதா? ரோல் ஆகுது, இன்னும் வரல. நீங்க ஸ்டாப் ஷேர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்து அதுதான் பண்றேன். யா நவ ஐ திங்க் யூ கேன். கரெக்ட்டா சார்? நான் இப்போ ஷேர் ஆகுது. யா பியூட்டிஃபுல். மணி ஐ வில் நீட் அட் ஃபியூச்சர் டேட். யா சூப்பர். இப்போ இங்க நான் 15 இயர்ஸ்க்கு நான் 15 இயர்ஸ்ல நான் இப்ப என்னோட கர்சரை வச்சிருக்கேன். மேல பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த நீங்க அதுக்கு அப்புறம் வீடியோ பாத்தீங்கன்னாலும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொன்ன மாதிரி எஜுகேஷனோட இன்ஃபிளேஷன் 8% கன்சிடர் பண்றேன். அப்ப இங்க இடத்துல பாத்தீங்கன்னா 3.172 15 இயர்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் 8. நான் என்ன பண்றேன் 3.172. ஸோ 8 lakh will be the present value. அது இன்ஃபிளேஷன் 8% இருந்தா என்ன வேணும் அப்படின்னா 3.172 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்ப நான் ஐம் அகெயின் கமிங் உங்களுடைய வரேன். இப்ப ஃபியூச்சரோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபியூச்சரோட வேல்யூக்கு பிரசன்ட் வேல்யூ 8 lakh, ஃபியூச்சர் வேல்யூ என்ன ஆகுனா 8 lakh இன்டு 3.172 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் சொல்லட்டுமா சார்? யா ஹெல்ப் பண்ணலாம் தாராளமா. ஒரே நிமிஷம். 8 lakhs 25,36,37,600 rupees. Yes, correct. இப்ப என்ன அவருக்கு வேணும்னா அவர் என்ன நினைக்கிறாரு 8 lakhs இருந்தா அமிர்தியோட எஜுகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். 4 இயர்ஸ் அவங்க யூஜி கோர்ஸை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. வேறஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் எஜுகேஷன் இந்த கனெக்ட் பண்ணீங்கன்னா இது இன்னும் அதிகமா வரும். ஏன்னா ரியலா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் 11%. 8 lakh இன்னைக்கு தேவைன்னு நினைக்கிற அப்பாக்கு ஃபியூச்சரோட இதுல 8 lakhக்கு அவருக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா இட் நீட் 25 lakh rupees. அவர் ஆல்ரெடி சார் சொன்னாரு அமிர்திக்கு ஒரு 10 lakh எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணிட்டேன்னு. இப்ப நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் he need 13 lakh rupees. 13 லட்சம் ரூபாய் வேணும். இப்ப நம்மளோட ரெக்கமெண்டேஷன்ல 13 lakhக்கு அவரு ஏன்னா ஆல்ரெடி மேட் a provision for 10 lakh. 13 lakh rupees ஃபியூச்சர்ல வேணும். கரெக்டா? இந்த 13 lakh rupeesக்கு எவ்வளவு பிரீமியம் வேணும்ன்றத நம்ம அடுத்த சார்ட்ல கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ்
சார்ட் பி. சார்ட் பிக்கு வரேன். ஓகே, ஐ திங்க் சார் விசிபிள் இல்லையா? விசிபிளா இருக்கு சார், விசிபிளா இருக்கு. ஃபைன். இப்ப இன்னையில இருந்து உங்களுடைய 13 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வேணும். நான் சொன்ன மாதிரி சாரி 15 இயர்ஸ் எடுத்துட்டேன். 15 இயர்ஸ்ல எல்ஐசியோட ரிட்டர்ன் will be around 5%. அப்ப இங்க 15 இயர்ஸ்க்கு 5%க்கு ரிட்டர்னை பாக்குறேன். இட் இஸ் கோயிங் டு பி 22.657. கரெக்டா சார்? ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், எவ்வளவு பிரீமியம் அவர் கட்டணும்ன்றதுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் தர போறோம். சோ இப்ப அவருக்கு 13 lakh வேணும்ன்றது நமக்கு தெரியும். சோ 13 lakh நீட் மணி இன் ஃபியூச்சர். அதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும்னா 13 lakh divided by 22.657. So it's average 53,000 rupees. 53,000 per annum அந்த ஃபாதர் இன்னையில இருந்து சேவ் பண்ணாருன்னா 5% இன்ட்ரெஸ்ட்ல he will be get back the 13 lakh rupees. என்னோட ரெக்கமெண்டேஷன் மந்த் ஒரு மந்த்க்கு need to save 4,781 rupees. அவர் ஏற்கனவே டிஸ்போசபிள் இன்கம் 65,000 வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கோல ரீச் பண்ண 4,781 rupees இருந்தா he can complete his first goal. இது புரியுதா சார்? கிளியரா இருக்கு. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சார் இந்த பார்ட்? ஏன்னா இது லேர்னிங்ல இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன சஜஷன் சார். ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரொம்ப அழகா வந்து இப்ப நான் வந்து கஸ்டமர், நான் ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது இப்ப என்னுடைய மைண்ட், நான் கஸ்டமர் என்ன ஃபீல் பண்றேன்னா வெறும் 4,700 ரூபாய் கட்டினா போருங்கிற மைண்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. சோ இந்த இடத்துல ஐ ரிக்வெஸ்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், நான் சௌரேஷ் சார் இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். சோ தயவு செய்து இந்த பாயிண்ட கால்குலேட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல ஃபேஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். சோ தயவு செய்து அவர் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் கிளீனா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஓவர் டு யூ சௌரேஷ் சார், ப்ளீஸ். ப்ளீஸ் சார். சோ கால்குலேஷன் மிஸ்டேக் வருதுங்க சார். சொல்லுங்க, நீங்க கூட கால்குலேட் பண்ணலாம். 57,000 வருதுங்க சார். ஒரு தடவை போட்டு பார்க்கலாமே, திரும்ப ஒரு தடவை வீல் ஒர்க் அவுட், ரீ ஒர்க் அவுட். எஸ் சார். சோ இப்ப திரும்ப நான் ஒரே செகண்ட். ஓகே ஃபைன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சம்ருதியோட எஜுகேஷன்ல நீட் டோட்டலி ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் வேல்யூ என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். பிரசன்ட் வேல்யூ இஸ் 8 lakh rupees. கரெக்டா சார்? அதுல டவுட் எதுவும் இல்லையா? கரெக்ட் தான். 8 lakh. இது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு பணம் இருந்தா போதுமானதா இருக்கு? அப்பா என்ன நினைக்கிறாருன்னா 8 lakhs இருந்தா போதும், அவ வந்து 4 years ஹையர் ஸ்டடிஸ் யூஜியை முடிச்சிருவான்னு நினைக்கிறாரு. பட் இட் இஸ் நாட். நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபியூச்சருடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணி அவருக்கு சொல்ல போறோம். ஃபியூச்சருடைய வேல்யூல எஜுகேஷன் இந்தியாவில இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 8%. அதுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் சார்ட் ஏ. சார்ட் ஏல நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். சார்ட் ஏ ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதுல இப்ப 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 8% இன்ஃபிளேஷன் இருந்தா இந்த இடம் நான் கர்சரை வச்சிருக்கேன் 3.172. அப்ப இன்னைக்கு 8 லட்சம்ன்றது 3 மடங்கா ஆயிட போகுது எப்ப 15 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்ப இந்த 3.172ஆல நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறோம். நீங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இப்ப இந்த கால்குலேஷனுக்கு நான் இங்க ஃபியூச்சரோட வேல்யூக்கு வந்திருக்கேன். 8 lakhs நான் மல்டிப்ளை பண்ண போறேன். 8 lakh into 3.172. யாரும் போட்டு சொன்னீங்கன்னா நான் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். 8 lakh 25,37,600. அதுதான் ஏற்கனவே போட்டிருக்கோம். 25,37,600. கரெக்டா சார்? இது வந்து அன்னைக்கு தேவைப்படுற பணம். இது இந்த 8 lakhsக்கு. இப்போ நம்ம வைத்தியநாதன் சார் என்ன பண்ணிட்டாரு, இந்த 25 lakhs நான் அரௌண்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறேன். ஏற்கனவே ஒரு 10 lakh அவர் என்ன சொல்றாரு, நான் பண்ணிட்டேன் ப்ரொவிஷன்றார். கரெக்டா இல்லையா? அந்த ப்ரொவிஷன் பண்ணதுனால நான் அதை வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மேட் எ ப்ரொவிஷன். ஸோ ரியலா எவ்வளவு தேவைன்னா 15 lakh rupees இன்னும் அவர் சேவ் பண்ணா குழந்தையோட எஜுகேஷன் வர பார்த்து 25 lakhs மீட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டா?
ஆமாங்க சார். கரெக்ட். ஓகே ஃபைன். இப்ப இந்த 15 lakh rupeesக்கு நம்ம எல்ஐசி இதுல 15 இயர்ஸ்க்கு 5% ரிட்டர்ன் தரதா வச்சுப்போம். அப்ப எவ்வளவு சேவ் பண்ணணும்ன்றத நம்ம அவருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அவரோட ஃபர்ஸ்ட் கோலை பத்தி அவர் கன்சிடர் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த நான் அடுத்த சார்ட் பிக்கு வரேன். சார்ட் பில எவ்வளவுன்றது இப்ப சார்ட் பில பாத்தீங்க அப்படின்னா இங்க 15 இயர்ஸ்க்கு ரிட்டர்ன் கர்சர் வைக்கிறேன். 5%க்கு 15 இயர்ஸ்க்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.657. கரெக்டா சார்? ஓகே ஓகே. ஸோ என்ன அங்க வேல்யூ வந்ததோ, நம்மளுடைய வேல்யூ என்ன வந்ததோ அந்த வேல்யூவை நம்ம இப்ப வந்திருக்கிறது 15 lakh இல்லையா? இந்த 15 lakh என்ன பண்ணணும்னா நீங்க டிவைட் பண்ணணும். இதால சார்ட் பி ஆல. கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட். சார்ட் பி ஆல டிவைட் பண்ணா we have to 22.657. நீங்க யாரோ கால்குலேட் பண்ணி வேல்யூ சொன்னீங்கன்னா நான் போட்டுறேன். சார் 66,204.70 சார். 66 204.70 204 வச்சுக்கிறேன். பர் மந்த்க்கு எவ்வளவு டிவைட் பை 12 சொல்லுங்க. டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா 5,517 சார். 5,517 per month. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ரெடி. நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை இந்த சொல்லிடுறேன். present value need 8 lakh rupees. ஃபியூச்சர்ல 8 lakh எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 8% இருக்க சார்ட் ஏவை யூஸ் பண்ணா இட் கோயிங் டு பி 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால இட் இஸ் கோயிங் டு பி 25 lakh. 25 lakhsல அவர் ஏற்கனவே மேட் a provision of 10 lakh. Still he need 15 lakh rupees. இந்த 15 lakhக்கு எவ்வளவு சேவ் பண்ணணும்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அவருக்கு. 15 lakh நம்ம எல்ஐசியோட 5% ரிட்டர்ன் எடுத்துட்டா எவ்ரி இயர் he has to need 66,000. மந்த்துக்குன்னு வந்து 5,500 ரூபாய். இப்ப நான் அகைன் ஐ எம் கமிங் பேக் டு மை கோல் ஃபைண்டர். என்னோட ரெக்கமெண்டேஷன்ல நான் ஒரு சார் வைத்தியநாதன் சார் கிட்ட கேட்கிறேன். சார் 5,500 rupees நீங்க சேவ் பண்ணா நான் இதை திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சம்ரிதியோட எஜுகேஷனுக்கு யூ நீட் யூ செட் 8 lakh rupees at the end of 15th year. நீங்க ஏற்கனவே அதுக்கு 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிருக்கீங்க. ஆனா ஃபியூச்சரோட வேல்யூக்கு 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஏன்னா இந்தியாவுல எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 8% இருக்கிறதுனால உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற 10 லட்சத்தை நான் குறைச்சிட்டா still you need to save 15 lakh rupees சார். அந்த 15 lakhக்கு மந்த் நீங்க 5,500 கட்டினா உங்களுடைய கோலை நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் you can able to fulfill it sir. Can we proceed sir? Beautiful. பண்ணலாம் சார். இது என்னால அஃபோர்டபிள் தான். ஓகே, அஃபோர்டபிள். சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கோல் எடுத்துட்டு அரைவ் பண்ணேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஈச் கோலுக்கு இது மாதிரி you have to work out using chart A and chart B. கரெக்ட். நான் இன்னொரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட். அதுக்கு மட்டும் கால்குலேஷன் சின்னதா ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸோ நான் அகைன் ஐ எம் கோயிங் டு ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். அதையும் கேஸ் ஸ்டடி நமக்கு வைத்தியநாதன் சார் தான். இதுல ஒரு கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும் கால்குலேஷன். எனிவே ஐ வில் டீச் யூ. என்னன்னா நோ ப்ராப்ளம் சார். கோ ஹெட் ப்ளீஸ் கோ ஹெட் சார். 25,000 rupees per month கேட்டிருக்கீங்க சார். கரெக்ட்டா சார்? ஆமா சார், கரெக்ட். சோ per annum it is going to be 3 lakh rupees சார். கரெக்ட் சார்? ஓகே. உங்களுடைய வயசு இப்போ 35 சார். கரெக்ட். சோ present value what you asked is 3 lakh. Sorry. 3 lakh. ஆனா உங்களோட ரிட்டையர்மெண்ட் கிட்டத்தட்ட 23 வருஷம் இருக்கு. ஃபியூச்சரோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணி அது எவ்வளவு வரும்னு நான் உங்களுக்கு சொல்லணும். கரெக்ட்டா சார்? கரெக்ட் சார், சொல்லுங்க. ஓகே, நான் இப்ப ஃபியூச்சர் வேல்யூக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ எம் கோயிங் டு யூஸ் சார்ட் ஏ. ரிட்டையர்மெண்ட்டுக்கு சார்ட் ஏவை யூஸ் பண்ண பார்த்து ஒரு இன்ஃப்ளேஷன் 5% யூஸ் பண்ணுங்க. நீங்க 6, 7, 8 கூட போடலாம். ரியலிஸ்டிக்கா கார்பஸ் ரொம்ப பெருசா தேவைப்படும். கஸ்டமர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால நீங்க பாத்துக்கங்க. இட் இஸ் அப் டு யூ. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்க்காக நான் வந்து ஐ எம் கோயிங் வித் இது. ஸோ இங்க சார்ட் ஏல 1, 2, 3, 4, 5 5வது காலம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப 23 வருஷத்துக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5 அது எவ்வளவா மாற போகுதுன்னா 3 டைம்ஸா மாறப்போகுது. இட் இஸ் கோயிங் டு பி 3.017. ஸோ 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் கோயிங் டு பி 3.0175. கரெக்டா சார்? 715 சார். அதுதான் 715. கரெக்ட். ஸோ நான் இப்ப அகைன் அங்க வரேன். நம்ம போட்டிருந்த கால்குலேஷன் வரேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆயிடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஏன்னா கிளாஸ்ன்றதுனால நான் பிரேக் பண்ணி தான் இருக்கு.
ஃபியூச்சரோட வேல்யூ 3 லேக் என்னவா மாறப்போகுது அப்படின்னா இன்டூ 3.0175. யாருன்னா கால்குலேட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூ சொல்லலாம். இந்த வேல்யூ சார் 3 லேக் இன்டூ 3.0175. நானே போடுறேன் இல்லைங்களா? போடுறேன் சார், நான் போடுறேன். 3 lakhs. It's going to be 9,05,250 சார். 9,05,250. கரெக்ட் சார். வைத்தியநாதன் சார் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா 3 லட்சம் ரூபாய், அதாவது மாசம் 25,000 ரூபாய் இருந்தா இன்னில இருந்து 23 வருஷத்துக்கு அப்புறம் குடும்பம் ஈஸியா ரன் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. அது இல்ல. இட் கோயிங் டு பி 9 lakh. அப்படின்னா ஒரு மந்த்துக்கு அவருக்கு எவ்வளவு வேணும்னா 75,000 ரூபாய் ரஃபா தேவைப்படுது. இது இருந்தாதான் அன்னைக்கு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். நீங்களே யோசிச்சு பார்த்தா இது தான் இருக்கும். அன்னைக்கு இன்னில இருந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் 25,000ன்றது நம்மளுடைய பால், பேப்பர், டிரான்ஸ்போர்டேஷனோட முடிஞ்சு போயிடும். எசென்சியலுக்கு பத்தாது. ரஃப்லி யூ நீட் 75,000. இப்ப நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் 9 லட்சம் ரூபாய் வேணும்னு. இப்ப இன்னொரு அடுத்த ஸ்டெப் போறோம். நான் கஸ்டமரே கேட்கிறேன், வைத்தியநாதன் சார் இன்னைக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து 5ல இருந்து 6% இருக்கு. இன்னில இருந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறீங்க? 2% or 3% maximum. சூப்பர். நான் will be considered 3%. ஓகே. சோ நான் என்ன பண்ண போறேன், என்ன ஃபியூச்சர் வேல்யூ வந்ததோ அது அவர் சொல்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டால 3% போடுறது 0.03 போட போறேன். கரெக்டா? போட்டா divided by 0.03 போட்டா you need 3 crore rupees. 3 crore sir. Yeah. இப்ப நான் திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது அவரு 3 crores இப்ப கார்பஸ் சேர்த்து வச்சிரு இன்னைக்கு பிளான் பண்றாரு. 3 crores கார்பஸ சேவ் பண்ண 23 வருஷத்துக்கு அப்புறம் சேவ் பண்ணா அதை எடுத்துமே பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 3%ல போட்டா அதுல இருந்து 9 lakh rupees அந்த குடும்பத்துக்கு வரும். அதாவது 75,000 ரூபாய் பர் மந்த் வந்துடும். கரெக்டா சார்? கரெக்ட். சோ யூ நீட் டு சேவ் 3 crore rupees. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட்ல you already provided a provision of 7 lakh 8 lakhs சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். Still you need a gap of almost 2 crore rupees இருக்கு. கரெக்ட்டா சார்? கரெக்ட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அடுத்த பார்ட் என்னோட இது. நான் இப்ப எந்த சார்ட் யூஸ் பண்ணனும்? நீங்க பிளான் பி சார்ட் யூஸ் பண்ணனும். சூப்பர் சார், சூப்பர். பி சார்ட் யூஸ் பண்ண போறோம். இப்ப பி சார்ட்ல ரிட்டர்ன் எல்ஐசில 20 வருஷத்துக்கு மேலனா 6% எடுத்துக்கலாம். 6% எடுத்துட்டா 23 வருஷத்துக்கு அப்புறம் 6% ஆறாவது காலம் 1 2 3 4 5 6 எவ்வளவு சார் வருது? 49.816. கரெக்ட்டா சார்? கரெக்ட். சோ இப்போ நான் என்ன அவரோட ரெக்கமெண்டேஷன் நான் போறேன். அவருக்கு 3 crores வேணும். அந்த 3 crores-க்கு அவர் எவ்வளவு சேவ் பண்ணணும்னா 3 crores என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிடணும். டிவைடட் பை 49.816 எவ்வளவு சார் வருது? கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம் சார். இல்ல நானும் ஒர்க் அவுட் பண்றேன் கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவைடட் பை 49.816 it's going to be 6 lakh rupees. 6,05,628. நான் என்ன பண்றேன், டிவைடட் பை 12 டிவைடட் பை 12 போடுறேன். ஏன்னா பர் மந்த்ன்றது தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொவிஷன். 50,000 ரூபாய் ரஃபா இருந்தா போதும். ஓகே. இப்ப செகண்ட் ரெக்கமெண்டேஷன் ரிட்டையர்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், 50,000 பர் மந்த் அவரு இன்னையில இருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சா 23 வருஷத்துக்கு அப்புறம் கார்பஸா 3 crores கிடைக்கும். அந்த 3 crores வாங்கி 3% இன்ட்ரெஸ்ட்ல போட்டா 9 lakh rupees கிடைக்கும். that is going to be 75,000 per month. இதுதான் ரிட்டையர்மெண்ட்டுக்கான கால்குலேஷன். சோ அவர்கிட்ட நான் இப்ப கேக்குறேன், சார் நீங்க சொன்ன மாதிரி யாரோடைய டிபெண்டன்சியும் இல்லாம உங்க லைஃபை லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஆல்ரெடி யூ ஹேவ் 65,000 வந்து உங்ககிட்ட எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு. ஒரு 50,000 ரூபாய் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண முடியுமா? கேரண்டியா? 50,000 ரூபாய் பண்ணணும், கேரண்டியா பண்ணணும்னு தெரியுது பாயிண்ட்ல. சோ இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னன்னா நீங்க 25,000 ரூபாய் இருந்தா உங்களுடைய லைஃப் லீட் பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் லைஃப் நீங்க நினைக்கிறீங்க. கரெக்ட். 25,000 ரூபாய்னா 3 லட்சம் ரூபாய். இந்தியாவுல இன்ஃபிளேஷன் பாத்தீங்க அப்படின்னா 3% இருக்கு. அதாவது 5%.
ஒரு எப்படி உதாரணத்துக்குன்னு 9 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வாங்குற எல்லா பொருளோட விலையும் 2 மடங்காயிடும். கரெக்ட் சார். ஓகே. அப்ப இந்த நீங்க இன்னைக்கு தேவைன்னு நினைக்கிற அந்த 3 லட்சம் 9 லட்சமா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய லைஃப நீங்க லீட் பண்ண முடியும். சரி. ஓகே. இந்தியாவுல பாத்தீங்கன்னா லாஞ்சிவிட்டி அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜ் இந்தியன் 70 to 73 இயர்ஸ் வாழறாங்க. 60 வயசுல ரிட்டையர் ஆக போற நீங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் வாழ்ந்தாகணும். அதுக்கு நீங்க ஒரு ப்ரொவிஷன் கேரண்டடா கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகே. அந்த 9 lakh rupeesக்கு நீங்க ஒரு 3 கோடி ரூபாயை எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் போட்டீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க ஒரு 3% வட்டி வரும்னு. அப்பதான் அந்த 9 lakh rupees கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். கரெக்ட். அந்த 3 crores-க்கு நீங்க கிரியேட் பண்ண நான் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி தரேன். அதுக்கு மாசம் 50,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணா 3 crores will be reach you at the end of 23rd year. Are you willing to do it, sir? பட் 50,000 ரொம்ப ஜாஸ்தி சார். என்னால பண்ண முடியாது. கரெக்ட். அப்ப உங்களால எவ்வளவு முடியும்? என்னால மிஞ்சி பண்ண இன்னொரு 7 to 10,000 rupees வரைக்கும் பண்ணலாம் per month. 7,000 10,000 பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு 75,000ல 25,000 தான் கிடைக்கும். மீதி 50,000 என்ன பிளான் பண்ணுவீங்க? இல்ல நான் இருக்கிற யதார்த்தத்தை சொல்லணும் இல்லையா? ஏன்னா இப்ப என்னால வந்து இன்னைக்கு நான் நீங்களே சொல்றீங்க 65,000 நீங்க தான் எக்ஸஸ் மணி இருக்கு உங்ககிட்ட. அதுல இருந்து ஏன் இது ஒரு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40,000 நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்றீங்க. பார்த்து ஒரு 30,000-40,000 ரூபாய் நம்ம பிளான் பண்ணலாம். ஏன் 7,000ல நிக்கிறீங்க? இல்ல என்னன்னா சார், இப்போ நான் இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு என்னுடைய சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து இன்னைக்கு வேலையை இழந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேக்கப் போற அளவுக்கு இருந்தா கூட இப்ப 35 வயசு ஏன்னா அப்படின்ற பொழுது நாளைக்கு இன்னைக்கு நாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாதான் பண்ண முடியும். பட் திடீர்னு நாளைக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க என்னுடைய 40,000 ரூபாய் சர்ப்ரைஸ பாக்குறீங்க, 65,000 ரூபாய் சர்ப்ரைஸ பாக்குறீங்க. ஆனா இதே மாதிரி வருமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதேதான் நானும் திரும்ப சொல்றேன். ஏர்ன் பண்ண பார்த்தே நம்மளால பிளான் பண்ண முடியலன்னா ஏர்னிங் நின்னதுக்கு அப்புறம் எவ்ரிடே இஸ் கோயிங் டு பி ஹாலிடே. அந்த ஹாலிடேக்கு பிளான் பண்ணலாம் எப்படி? கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றது எதார்த்தம். பட் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஆனா அந்த 65,000 நான் உங்களுக்கு நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க யூ ஸ்டார்ட் வித் ஒரு 10 to 15,000 பிளான் பண்ணுங்க. ஆனா இத மைண்ட்ல வச்சுக்கோங்க, யூ நீட் டு கிரியேட் 3 crores கார்பஸ். எப்பப்ப பணம் உங்ககிட்ட எக்ஸஸா இன்கிரிமெண்ட் அது மாதிரி வருதோ அப்பெல்லாம் ஒரு பாலிசி எடுத்து அந்த 3 crores-க்கான ஒரு ப்ரொவிஷனை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் வில் பி ஹாப்பி. நல்ல ஒரு இன்சைட் கொடுத்தீங்க எனக்கு. அதாவது நான் வந்து வேற மைண்ட்ல இருந்தேன். பட் இப்ப இந்த ஒரு இன்புட்டை கொடுத்தது கரெக்ட். அது நான் ஒத்துக்கிறேன் உங்க சைட்ல. பட் எனக்கு வந்து இப்போ உள்ள யதார்த்தம் பார்க்கும்போது என் பசங்க செலவு என்னுடைய செலவு எல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் 10,000 rupees அப்படிங்கிறது என்னால இன்னைக்கு பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ சோ ஐ அம் ஜஸ்ட் எண்டிங் திஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்டை பத்தியே இங்க நம்ம எதுவும் பேசவே இல்லை. எந்த ப்ராடக்ட் என்ன எதுன்னு. இப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு உமங் கேரண்டீடு ப்ராடக்ட் பெட்டரா இருக்குன்னா இப்ப உமங் வில் பி எட்ஜ் ஓவர் தட். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ண அதை பண்ணா வாட் கேரண்டி உமங் வில் கிவ். லக்ஷயாவை எடுத்தீங்கன்னா சைல்டோட எஜுகேஷனுக்கு வாட் பெட்டர் திஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு வேல்யூ இருக்கு. அவரோட ரெக்கமெண்டேஷன்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட்டையும் எடுத்துட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ண பார்த்து சக்சஸ் ரேஷியோ வில் பி மோர் அண்ட் மோர் ஓவர். கிட்டத்தட்ட ஒரு 13,000 இருந்து 15,000 பர் மந்த்துக்கு வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய்க்கு அவர் கமிட் பண்ணிருக்கிறாரு. ஸோ பிரீமியம் ஆல்சோ மோர். அப்ப கஸ்டமருடைய எல்லா கோல்ஸும் நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி எல்லா கோலையும் ஒருத்தரால ஒரே டைம்ல ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவர் சொல்ற மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கலாம். எந்த கோல் இம்பார்ட்டன்ட் அவரை கேளுங்க, அந்த கோலை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இப்ப எதுனா இது அப்செல் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அடுத்த வருஷம் அவரை போய் பார்த்து கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருந்தா நெக்ஸ்ட் கோல் நெக்ஸ்ட் கோல் நெக்ஸ்ட் கோல். ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இவர் பிளஸ் சைட்ல இருக்கிறாரு, அசெட்ல இருக்கிறாரு. நிறைய பேர் லைபிலிட்டில இருப்பாங்க. லைபிலிட்டில இருந்தா ஃபர்ஸ்ட் அதை இன்சூர் பண்ணுங்க. அந்த 55 லட்சம் அந்த குடும்பத்துக்கு இமிடியேட்டா வேணும். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த லோனை செட்டில் பண்ணி ஆகணும். அந்த 50 லட்சத்தை பேங்க்ல போட்டு இன்னைக்கு 6% 25,000 வரும், குடும்பம் நடத்தணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட். இதுதான் கோல் ஃபைண்டரோட ஸ்டெப்ஸ். we can assess with each. நீங்க வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன் எடுங்க. ஃபியூச்சர்ல எதனா ஒரு ஆக்சுவலி 3 hours கிளாஸ் நம்ம பிசிக்கலா உட்காந்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணா 3 to 4 hours. பட் ஸ்டில் ஏன் நான் இதை இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதை டீமுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வீடியோ கால்ல ஜூம்ல எடுத்துட்டு கஸ்டமர் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. கன்வர்ஷன் ரேஷியோ பெட்டரா இருந்துச்சு. நிறைய கஸ்டமர் ஒத்துக்கிட்டாங்க. அவருக்கும் ஒரு இன்சைட் அவர் சொன்ன மாதிரி கொடுத்துட்டோம். எதுக்காக ஒரு பாலிசி எடுக்கணும், நம்ம ரெக்கமெண்டேஷன்ன்றது பேஸ்ட் ஆன் இஸ் நீட், அவருடைய தேவையை பொறுத்து தான் சொல்றோம்.
இதே இப்ப நான் ஜூம்ல தான் உங்களுக்கு பண்ணேன். இதை நீங்களே இதே சார்ட் எடுத்து கோல் ஃபைண்டர் யூ கேன் வெரி வெல் டூ வித் யுவர் கஸ்டமர்ஸ். அவர் அமெரிக்கால இருக்கலாம், ஆஸ்திரேலியால இருக்கலாம், இந்தியாவில எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம். வி கேன் டூ. அப்ப நமக்கு பிசிக்கலான மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆக பார்த்து virtually we can create. எப்படி ஆனந்தா இன்னைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நினைக்கிறீங்களோ, these are all the some tools we can improve our business. I think I'm come to a conclusion. So thank you sir, thank you so much. Beautiful sir. Now I'm back to secretary sir. Now Lugi Chennai sir secretary பேச ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. See, அதாவது உண்மையிலேயே அழகா வந்து எந்த அளவுக்கு யதார்த்தமா ஒரு சில விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் லாஸ்ட் என்னுடைய பிரசன்டேஷன் கொடுத்தேன் சார், ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் செஷன் வந்து I have given my presentation. அதுல நான் கொடுத்த டாபிக் என்ன, ப்ராப்பர் பிரசன்டேஷன் அப்படின்றது. உண்மையிலேயே இன்னைக்கு என்ன அப்படின்னா கஸ்டமர் தேவையை பார்த்து கொடுக்கணும். இப்ப நீங்க உண்மையிலேயே நான் ஈவன் தோ ஐ பிலாங்ஸ் டு திஸ் ப்ரொஃபஷன், பட் என்ன ஒரு ஷேக் பண்ணீங்க. எங்க ஷேக் பண்ணீங்க அப்படின்னா, ஓப்பனா சொல்லிடுறேன், அந்த 5200 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து என்ன ஷேக் பண்ணீங்க எஸ்பெஷலி. ஓகேவா? விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நான் நண்பர்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க தயவு செய்து ஒரு ப்ராடக்ட் கையில எடுத்துட்டு போய் ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது எப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு 99% ரிசல்ட் வராது. ஆனா அவர் இப்ப பாருங்க, இன்னைக்கு சௌரேஷ் சார் ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காரு, தயவு செய்து அந்த கோல் பேஸ்டா பிளான் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப சொல்றேன், நம்ம அந்த கிளைண்ட் விஷயமா பேசும்போது இப்ப அவர் அடிக்கடி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, என்னுடைய லாஸ்ட் பிரசன்டேஷன்ல பாத்திருப்பீங்க, இப்ப இவர் பேசுற பிரசன்ட் பாத்திருப்பீங்க. என் பொண்ணு பேர் அடிக்கடி சொன்னாரு, என் பையன் பேர் அடிக்கடி சொன்னாரு, சம்பிரதி, சித்தார்த். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, சைக்கலாஜிக்கலா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து அவரோட கனெக்ட் ஆகிறேன். சோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஒரு பொதுவா நம்ம நிறைய இடத்துல மீட்டிங்